ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? மை டியர் கெத்து பேட்ச் பாய்ஸ் அண்ட் கெத்து பேட்ச் கேர்ள்ஸ், ஆர் யூ ஆல் ரெடி? கிளாஸ் 12th பசங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான சாப்டர், ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டு கிவ் யூ சம் கான்ஃபிடன்ஸ், டு கிவ் யூ சம் சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஏன்னா பசங்களா, this is a very easy chapter and I'm sure you guys will have fun with me for the next 1.5 2 hours. So shall we get started? தெரிக்க விட்டுலாமா? ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க சாட்ல உங்களோட எனர்ஜி எங்க? Where is your spirit? Where is your energy? And பசங்களா, 12th standard மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வாங்க நம்மளோட செஷன்ஸ்க்கு ரெகுலரா. அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் the chat will be energetic and the session will be வேற level. Okay? சார், இது ஃபுல் மேரத்தானா சார்? பசங்களா, இது ஃபுல் மேரத்தான். ஸோ யார் யாரால ஃபுல்லா பார்க்க முடியுமோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் டில் தி எண்ட், ஸோ தட் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கிடைக்கும் கடைசி வரைக்கும். யாரால முடியலையோ அப்புறமாட்டி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபுல் மேரத்தான் பசங்களா. இந்த ஃபுல் சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஒரு 2 hours மேபி. ஓகே, ஏன்னா கண்டிப்பா கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், ரொம்ப சின்ன சாப்டர்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான சாப்டர். Okay, but it's a very easy chapter that I will tell you for sure. Okay, so ஆரம்பிக்கலாமா? தெரிக்க விட்டுலாமா? Let's get started my dear boys and girls. இந்த செஷன் வந்து நம்மளோட 12th standard பசங்களுக்கு dual nature of radiation and matter. So இது வந்து பிசிக்ஸ்ல செகண்ட் வால்யூம்ல 3வது சாப்டர், அதாவது ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ்க்கு அடுத்தது வர முக்கியமான ஒரு சாப்டர். அதான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா இதே செஷன்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இந்த சேனல் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், நீட் ப்ரிப்பரேஷன், ஜேஇ ப்ரிப்பரேஷன், if it is helpful, then make sure you subscribe, share it to your friends. அவங்களையும் கூட்டுவாங்க, ஸோ தட் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம். அண்ட் பசங்களா, மற்ற சாப்டர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் எல்லாமே I will teach you in the coming days, but I want your participation. Will you all do that? நான் எப்பவுமே கேட்கறது அதான். ஏன்னா உங்களோட எனர்ஜி வில் பாஸ் ஆன் டு மீ. நீங்க எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா உற்சாகமா இருக்கீங்களோ அதே உற்சாகம் it is contagious. Like how they say laughing, smiling is contagious. When you smile, the other person is also encouraged and they'll also smile. That's the same way. So that is all I expect from you all. So இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? Yes, are you ready? ஸோ இந்த செஷன் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு, நீட்டுக்கு, ஜேஇ மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே பார்க்கலாம். நான் என்சிஆர்டில இருக்க ஒவ்வொரு லைனுமே கவர் பண்ணுவேன். என்சிஆர்டில இருந்து ஒன்னு கூட இல்லாம போயிடாது. ஓகேவா? ஷால் வி ஆல் கெட் ஸ்டார்டட்? ஆர் யூ ரெடி? வெரி குட். அகில் ராஜன் இஸ் வெரி எக்ஸைட்டட். சூப்பர் பா, கிரேட். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஸோ முதலாவது I want all of you to understand that அந்த காலத்துல ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு ரெண்டு குரூப் மத்தியில. There were two groups of people. ஒரு குரூப் வந்து they were like saying லைட் வந்து ஒரு வேவ் பா, லைட் வந்து வேவ் தான், பார்ட்டிகல் கிடையாது. இன்னொரு குரூப் வந்து இல்லப்பா, லைட் பார்ட்டிகல் தான், வேவ் கிடையாது. இதை நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். I am sure most of you are aware of this. ஸோ அந்த காலத்துல சயின்டிஸ்ட் மத்தியில ரெண்டு குரூப், அண்ட் ரெண்டு குரூப்புமே அடிச்சுக்கிட்டானுங்க. அந்த 1800s, 1890, 1870, 1860, அந்த 1900 ஆரம்பிச்சு அந்த ஒரு 1910, 1920 வரப்போ தான் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடிலாம் பெரிய சண்டை. என்ன குரூப்? ஒரு குரூப் வந்து வேவ் நேச்சர், ஒரு குரூப் வந்து பார்ட்டிகல் நேச்சர். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியுமா, பார்ட்டிகல் நேச்சரை சப்போர்ட் பண்ணது நம்மளோட நியூட்டன் சார். நம்ம பிசிக்ஸ்ல லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாம் படிப்போமே, அந்த ஆப்பிள் மண்டையில உள்ள நியூட்டன், அதே நியூட்டனா சார்? ஆமாண்டா, அதே நியூட்டன் தான் இங்கேயும். ஸோ அந்த நியூட்டன் தான் he supported particle nature. அதுக்கு பேர் தான் கார்பஸ்குலார் தியரி. ஸோ கார்பஸ்குலார் தியரி யார் கொடுத்தா? It was by Newton and René Descartes. Okay, René Descartes also was behind the corpuscular model which suggests particle nature. Okay வா? So எவ்வளவு நேரம் சார் செஷன்? பசங்களா, இந்த செஷன் மினிமம் 1.5 hours to 2 hours.
ஸோ 2 ஹவருக்குள்ள நான் முடிக்க பார்க்குறேன், கவலைப்படாதீங்க. ஆனா ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்ப ஃபன்னா ஜாலியா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அதர்வைஸ் லிசன் பிகாஸ் திஸ் இஸ் கோனா பி வேல்யூபிள். ஒரு ஃபுல் சாப்டரை 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல நீ கரைச்சி குடிக்க போற. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஸோ இந்த பார்ட்டிகல் நேச்சரை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா பாத்தீங்களா? நியூட்டன். ஸோ நியூட்டன் வாஸ் பிஹைண்ட் இட். அண்ட் ரெனே டெக்கார்ட், he was also behind it. And wave theory யார் சப்போர்ட் பண்ணா? wave theory யார் சப்போர்ட் பண்ணா பாத்தீங்கன்னா ஹைகன்ஸ். ஆரம்பத்துல ஹைகன்ஸ் நம்ம எல்லாம் படிப்போம்ல, EM waves நான் சொல்லி தந்திருக்கேன். EM waves சாப்டர்ல நான் இது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். ஹைகன்ஸ் சப்போர்ட்டட் திஸ். ஆனா பாவம் ஹைகன்ஸ் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அப்போ அவர் வந்து சின்ன சிஷ்ய பிள்ளை, சின்ன பையன். ஓகேவா? he was not a big name. ஆனா நியூட்டன் வந்து டான். நியூட்டன் வந்து தாதா. அவர் சொல்றதுதான் சரி, அவர் சொல்றதுதான் சட்டம். சோ அதனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இல்லப்பா நியூட்டன் தான்ப்பா கரெக்ட், பார்ட்டிகல் நேச்சர் தான்ப்பா கரெக்ட், டே ஹைகன்ஸ் நீ தப்பா சொல்றா சொல்லி அவரு கண்டுபிடிச்சதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டானுங்க. சோ ஹைகன்ஸ் பாவம், அவர் வாழ்க்கையில அவர் என்ஜாயே பண்ணல. அவரு வாழ்ந்து போன பிறகு ஒரு 30 வருஷம் கழிச்சுதான் வேவ் தியரி, அடடா ஹைகன்ஸ் கரெக்டா சொல்லியிருக்கான், பாவண்டா அவன் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆளு போன பிறகு அப்புறமா சொல்றானுங்க, டே ஹைகன்ஸ் நீ தான்டா கரெக்ட், நீனும் தான்டா கரெக்டா சொல்லியிருக்க அப்படின்னு. ஓகேவா? சோ திஸ் ஃபைட் வாஸ் கோயிங் ஆன். சோ இந்த சாப்டர் பசங்களா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது பார்ட்டிகல் நேச்சர். ஏன்னா இந்த சாப்டர் வந்து மேஜரா ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், அதான் நம்மளோட போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து எதை கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா, இட் கன்ஃபார்ம்ஸ் த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். சோ அதை பத்தி தான் நம்ம டீடைலா படிக்க போறோம். ஓகேவா? அப்புறம் நம்ம ஒரு தீர்ப்பு கொடுக்க போறோம். கடைசியில இந்த சாப்டர் முடிக்கிறப்போ நம்ம தீர்ப்பு கொடுக்க போறோம். எப்படி நம்ம நாட்டாம வந்து தீர்ப்பு கொடுப்பார்ல, அந்த மாதிரி இந்த சாப்டர்ல யார் அந்த நாட்டாம, யாராச்சும் சொல்ல முடியுமா? யார் சார் தீர்ப்பு கொடுக்க போறா? யார் சார் அந்த ஹீரோ, யார் அந்த லெஜெண்ட்னு கேட்டீங்கன்னா, கேன் எனிபடி லெட் மீ நோ? யாருப்பா அந்த லெஜெண்ட், யார் அந்த தலைவா? தட் தலைவா இஸ் நத்திங் பட் அவர் டி பிராக்லி. நம்ம டி பிராக்லி தான். டே லைட் பசங்களா, வேவ் பசங்களா, பார்ட்டிகல் பசங்களா, சண்டை போடாதீங்கடா. லைட் இஸ் அ வேவ் சொல்றவங்களா இந்த பக்கம் வா, லைட் இஸ் அ பார்ட்டிகல் இந்த பக்கம் வா. 2 பேர் கை கொடுத்துக்கோங்க. ஏன்னா தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்டரை முடிச்சிருவாரு. சோ அதுதான் எண்டிங்ல நான் கதையை சொல்ல போறேன். சோ அது வரைக்கும் இருந்து படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? Shall we get started? Yes. Okay, let's get into it பசங்களா. So like I said, nature of light. Light can behave like a wave, it can behave like a particle, and in the conclusion of this chapter we will understand that both are correct. ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் வந்து நீ வந்து வேவ் நேச்சர் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ். வேவ் ஆப்டிக்ஸ்ல படிச்சீங்களே, உங்க மண்டைய குழப்பி இருக்குமே, சார் எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் புரியல சார், சார் எனக்கு டைஃப்ராக்ஷன் புரியல சார், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் புரியல சார், அதெல்லாம் நான் சொல்லி தரேன். சோ அதை ப்ரூவ் பண்றது வேவ் நேச்சர் தான். அங்க நீ பார்ட்டிகல்னு வாயை திறக்க முடியாது, அங்க வேவ் நேச்சர் தான். சோ வேவ் நேச்சரை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. பார்ட்டிகல் நேச்சரை வச்சு இந்த சாப்டர்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்ட்டிகல் நேச்சருக்கு ஒரு பெரிய பூஸ்ட், அண்ட் டைஃப்ராக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து வேவ் நேச்சருக்கு ஒரு பெரிய பூஸ்ட். சோ இது ரெண்டுமே ரைட்ன்றனால ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஒரு பிரீஃப் பேக்ரவுண்ட். சோ எப்போ வேவ் நேச்சரை மதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பெரிய புது டான் உருவாகினாரு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சயின்டிஸ்ட், நம்ம புக்ல படிக்கிறதுலே எனக்கு பிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட் தான் மேக்ஸ்வெல். பசங்களா, மேக்ஸ்வெல் இஸ் அ ஜீனியஸ். he is supposed to be one of the best scientists ever. ஓகேவா? சோ மேக்ஸ்வெல் வந்து நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணாரு, நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணாரு. சோ மேக்ஸ்வெல் தான் சொன்னாரு, டேய் லைட் வந்து இட் கேன் பி a electromagnetic wave which can travel without any medium. அதெல்லாம் மேக்ஸ்வெல் தான் கொடுத்தாரு. சோ மேக்ஸ்வெல் இத கொடுத்து ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ப்ரூவ் பண்ண பிறகு எல்லாரும்
சைலண்ட் ஆயிட்டாங்க. யாரு சைலண்ட் ஆயிட்டா? இந்த நியூட்டனுக்கு ஜால்ரா அடிச்சு கை தட்டின கும்பல் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்? ஏன்னா மேக்ஸ்வெல் ப்ரூவ் பண்ணிட்டாரு. he didn't just say, he got the experimental proof through Hertz. So Hertz என்றவரு he proved it experimentally that yes, electromagnetic waves are there, they can travel in vacuum without the help of any medium. So இது வேற லெவல். So மேக்ஸ்வெல் வந்த பிறகு எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. டேய், மேக்ஸ்வெல் சும்மா சொல்ல மாட்டான்டா, மேக்ஸ்வெல் கரெக்டா தான் சொல்லியிருக்கான், வேவும் அப்போ கரெக்ட் தான். புரியுதா? சோ மேக்ஸ்வெல் வந்த பிறகுதான் ஹைகனோட வேவ் நேச்சர்லாம் they started to value. சோ இப்போ பசங்களா, லெட்ஸ் கோ பேக் அண்ட் ஸ்டடி எப்படி எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பார்க்கலாம். இது வந்து உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்க முதல் 2-3 பேஜ். உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்க முதல் 2-3 பேஜ் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? Shall we all get started? Are you with me? சோ முதல்ல கேத்தோட் ரேஸை கண்டுபிடிச்சவரு வில்லியம் க்ரூக்ஸ். சோ அப்போ வந்து they had this cathode discharge tube, அந்த cathode ray tube ஒன்னு இருக்கும், CRT. யாரெல்லாம் இந்த மாதிரி டிவி பார்த்திருக்கீங்க? இந்த மாதிரி டிவி பார்த்திருக்கீங்களா? உங்களோட பழைய வீட்டுல, தாத்தா வீட்டுல? நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருக்கப்போ இந்த மாதிரி டிவிலாம் என் வீட்லயே வச்சிருக்காங்க. ஓகேவா? நீங்க தான் உங்க ஜெனரேஷன் பார்த்திருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி டிவிக்கு பேர் தான் சிஆர்டி டிவி. சிஆர்டினா என்னன்னு தெரியுமா? சிஆர்டினா cathode ray tube. So they have cathode ray tube inside this. இதை உடைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி cathode ray tube இருக்கும். சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் 1870 இவங்க பண்ணிருக்கானுங்க. சோ அது மூலமா they discovered this cathode rays which are basically negatively charged particles. சோ இந்த வில்லியம் க்ரூக் கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு தெரியாது அது எலக்ட்ரான்னு. இப்போ கேட்டா 8ஆம் கிளாஸ் பையன் சொல்லுவான், அட வில்லியம் க்ரூக் என்னப்பா நீ பண்ணிருக்க, அது எலக்ட்ரான்ஸ் டா, அதனால தான் நெகட்டிவ் அப்படின்னு இந்த காலத்துல 8ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட சொல்லிடுவான். ஆனா அந்த காலத்துல வில்லியம் க்ரூக் didn't even know. அவர் என்ன பார்த்தாருன்னா, டேய் நெகட்டிவா ஏதோ போகுதுடா, ஏதோ ரேஸ் போகுது அப்படின்னு சொன்னாரு. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தாம்சன். இதை டெவலப் பண்ணி ரொம்ப பேர் வாங்கி வேற லெவலுக்கு போனவர் தான் நம்மளோட ஜே தாம்சன். ஞாபகம் இருக்கா? Do you recall who is J.J. Thomson? J.J. Thomson தான் he figured out electrons. He gave the name electron. இல்லையா? So electrons இந்த பேர் வச்சதே நம்மளோட J.J. Thomson தான். So இவர் என்ன பண்ணார்னா, he did slightly more than William Crook. So William Crook அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை லைட்டா மாடிஃபை பண்ணி அப்படிதான் சயின்ஸ் வளரும். எப்பவுமே சயின்ஸ் எப்படி வளரும்? படிப்படியா வளரும். அதுல எவனோ ஒருத்தன் வந்து பயங்கரமா பேர் வாங்கிட்டு போயிடுவான். சோ அந்த மாதிரி வில்லியம் க்ரூக் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஆனா அவருக்கும் மேல தாம்சன் லைட்டா மாடிஃபை பண்ணி பெரிய பேர் வாங்கி நோபல் பிரைஸா வாங்கிட்டாரு நம்ம தலைவர் தாம்சன். சோ தாம்சன் வாஸ் வெரி லக்கி இல்லையா? சோ தாம்சனும் சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவரும் நல்லா மூளை யூஸ் பண்ணி வேற லெவல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பண்ணாரு? சோ இதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதான் ஒரு கேத்தோட் டியூப் மாதிரி. சோ இங்க கேத்தோட்ல இருந்து the rays will travel. rays travel ஆகி வரப்போ அவர் என்ன பண்றாரு? he applied perpendicular electric and magnetic field. so electric and magnetic fieldல இந்த rays வந்து they will get deflected இல்லையா? ஏன்னா வில்லியம் க்ரூக் என்ன கண்டுபிடிச்சாரு? negatively charged rays இல்லையா? so negatively charged na they will be deflected கண்டிப்பா in electric field. கண்டிப்பா அது நடக்கும்ல. so இந்த electric and magnetic field apply பண்ணி வேற values வச்சு experiment ஏகப்பட்டது conduct பண்ணி he was able to figure out, J.J. Thomson was able to determine experimentally the speed with which they travel. இந்த cathode rays என்ன ஸ்பீட்ல travel ஆகுது. he found out specific charge na charge per unit mass, E/m. so J.J. Thomson E charge கண்டுபிடிக்கல. E charge யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சவரு மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். அதுலதான் சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கல. சோ தாம்சன் எலக்ட்ரான் பேர் வச்சாரு. ஆனா எலக்ட்ரான் சார்ஜ் அவரா கண்டுபிடிச்சாரு? இல்ல. எலக்ட்ரான் சார்ஜ் கண்டுபிடிச்சது
Millikan oil drop experiment. புரியுதா? So அப்ப தாம்சன் என்ன கண்டுபிடிச்சாரு? தாம்சன் என்ன கண்டுபிடிச்சாருன்னா E by M அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சாரு, which is specific charge per unit mass. அதான் நம்ம தாம்சன் கண்டுபிடிச்சாரு. மற்றும் the speed at which these electrons travel, the speed at which this cathode rays travel. ஓகேவா? Very good. Super பா. So இந்த E by M வந்து it is independent of the nature of material. So அவர் என்ன பண்ணாரு? எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்னது? நம்ம ஸ்கூல்லே நம்ம 5-6 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், 5-6 ரீடிங் எடுப்போம் இல்லையா? நீங்க ஸ்கூல்லே பிராக்டிகல்ஸ் பண்றீங்க, அந்த பிராக்டிகல்ஸ்க்கு ஒரு 5-6 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்கல்ல, கிடையாதா? You take 5 readings, 6 readings, 10 readings. அது போல இவர் வந்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு இதே கேத்தோட் ரேஸ்க்கு. He changed the material, he changed the nature of gas inside the setup. எல்லாமே மாத்தி 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 பண்றப்போ he observed that அந்த E by M வேல்யூ மாறவே இல்லை. என்னதான் மாத்தினாலும் அந்த E by M வேல்யூ ஒரே வேல்யூ தான் வருது. சோ அப்ப என்ன சொல்ல முடியும்? that E by M value is universal. என்னதான் மெட்டீரியல் எடுத்தாலும், என்னதான் கேஸை மாத்தினாலும் அந்த E by M is constant. This means that these negative rays are universal. They are going to be present in everything. அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். மாசா எப்படி அழகா படிப்படியா கண்டுபிடிக்கிறாங்கல்ல. பியூட்டிஃபுல். I hope all of you are able to appreciate his brain. வேற லெவல் இல்லையா? சோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது ஒரு செட்டப். அதுக்கப்புறம் it was found out that certain metals, சில மெட்டல்ஸ் மேல UV லைட் அடிச்சா, ஒரு மெட்டல் வச்சுக்கோ, இதான் நம்ம மெட்டல், இந்த மெட்டல் மேல நான் டார்ச் லைட் மாதிரி UV லைட் அடிச்சா அதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருதான். சோ அதுல இருந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் having small speeds are emitted. இது ஒரு வழி. certain metals when heated, so சில மெட்டல்ஸ் நல்லா சூடு பண்ணா, நல்லா ஹை டெம்பரேச்சருக்கு சூடு பண்ணா அப்பயும் they emit negatively charged. இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இதெல்லாம் தான் நம்ம இப்போ கத்துக்க போறோம். Are you ready? Are you excited for the chapter, my dear boys and girls? So தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம எதுக்குள்ள வரோம்? certain metals டார்ச் லைட் அடிச்சா, UV லைட் அடிச்சா, இல்லாட்டி if you heat it to very high temperature, it will emit electrons or what they called as negatively charged particles. ஏன்னா அப்ப உங்களுக்கு எலக்ட்ரான் பத்தி தெரியாது. So the value of E by M for these particles was found to be same. So இந்த மாதிரி மெட்டல்ஸ்ல இருந்து UV லைட் அடிச்சு வரது, சூடு பண்ணி வெளியே வர ரேஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் ரேஸ், அதுக்கும் அதே E by M வேல்யூ வந்துச்சான். தாம்சன் ஷாக் ஆயிட்டாரு. தாம்சன் was excited because அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேற, ஆனா ரெண்டுத்துலயுமே வர நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட E by M வேல்யூ ஒரே வேல்யூ. So that means something is happening. ஒரு நல்ல கோஇன்சிடென்ஸ் இருக்கு. So Thomson was very excited and he coined the term electron for these negatively charged particles. So in 1897, J.J. Thomson இந்த particlesக்கு electron னு பேர் வச்சாரு and he also told they were fundamental. Fundamental na they are universal. They are present in everything. So இதுக்கு தான் they gave him the Nobel Prize in Physics in the year 1906. ஓகேவா? So இதான் தாம்சனோட கதை. Everybody clear? So முன்னாடி போலாமா? Did you understand the flow of topics now? So shall we move forward? ஏன்னா நான் இன்னைக்கு வந்து I want to spend maximum amount of time in the photoelectric effect experiment. ஏன்னா அந்த photoelectric effect experiment தான் இந்த சாப்டரோட crucial crux. ஓகேவா? So shall we all move forward? Anirudh, my throat is better. It's not great, but it's better. Okay, thank you for asking. So முன்னாடி போலாமா? எங்க எனர்ஜி? Where is the energy, my dear boys and girls? போடுங்க ஒரு AD square chartல. அதுக்கப்புறம் முன்னாடி போலாம். Fantastic. So இப்போ let's go to the next one. Now இப்போ தாம்சன் கண்டுபிடிச்சது E by M value. தாம்சன் கண்டுபிடிச்சது E by M value. So இப்போ என்னன்னா நம்மளோட மில்லிகன், he is the one who found out what is the charge in an electron.
charge in an electron எவ்வளவு சொல்லுங்க பசங்களா chatல சொல்லுங்க what is the charge in an electron can anybody let me know quickly ஒரு எலக்ட்ரான்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு இப்போ நீங்களா யோசித்து டப்புன்னு சொல்லுவீங்க சார் 1.6 into 10 to the power minus 19 சார் அதான் சார் எலக்ட்ரான்ல இருக்க சார்ஜ் அப்படின்னு எல்லாரும் சும்மா யோசிக்காமலே சொல்லிடுவீங்க இட்ஸ் வெரி ஈஸி ஏன்னா இந்த காலத்துல நம்மளுக்கு எல்லாமே இருக்கு எலக்ட்ரான் சார்ஜ் வந்து -1.6 into 10 to the power minus 19 கூலும் ஆனா இத கண்டுபிடிச்சவரு நம்மளோட மில்லிகன் தான் இந்த இயர் 1913 சோ இத கண்டுபிடிச்சே 110 வருஷம் தான் ஆகுது can you believe it வேற லெவல்ல just 110 years since they found out the charge on an electron crazy isn't it how much we have grown so Millikan experiment found out E and Thomson E by M கண்டுபிடிச்சாரு so E by M யார் கண்டுபிடிச்சா J.J. Thomson இல்லையா and E யார் கண்டுபிடிச்சா Millikan so E by M தெரியும் E தெரியும் so அத வச்சு M கண்டுபிடிக்கலாமா mass of electron கண்டுபிடிக்கலாமா ஆமா சார் E by M value தெரியும் E by M value எவ்வளோ I think E by M is how much E by M is I think it's around 1.76 into 10 to the power minus 10 to the power minus 11 10 to the power plus 11 coulomb per kg can you guys check it check பண்ணுங்க is it right is that the E by M value so E by M value நம்ம J.J. Thomson கண்டுபிடிச்சது இதுதான் 1.76 into 10 to the power 11 coulomb per kg இல்லையா பசங்களா I hope all of you are aware so இது J.J. Thomson கண்டுபிடிச்சாரு and Millikan வந்து he found out this value charge in an electron so இத ரெண்டுத்தையும் வச்சு நம்ம mass of electron கண்டுபிடிக்கலாம் so mass of electron என்ன வரும் mass of electron is 9.01 into 10 to the power minus 31 kg so that is the mass of electron E by M na specific charge அதான் நம்மளோட Thomson கண்டுபிடிச்ச value Thomson வந்து E மட்டும் தனியா கண்டுபிடிக்கல he found out the specific charge of cathode rays புரியுதா are you all clear இப்போ நம்ம முன்னாடி போலாமா very good super பா so இப்போ நம்ம முன்னாடி போலாமா பசங்களா did you all enjoy it so இதான் background I hope all of you are clear with this very good super இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா let's go forward இப்போ electron emission so பசங்களா இப்போ பாத்தீங்கன்னா இதான் நம்ம metal surface வச்சுக்கோடா இதான் நம்ம metal surface so metal surfaceல என்ன இருக்கும் metalsக்கு special property என்னன்னு பாத்தீங்கன்னா they have free electrons ஓகேவா so metal surfaceல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா they have free electrons so free electrons na enadhu they are in the valence shell and they only help metals to conduct electricity so in the free electrons கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தீனா அத வெளிய நீ புடிங்கிட்டு வந்துடலாம் அத நீ வெளிய கொண்டு வந்துடலாம் புரியுதா ஆனா அது வெளிய கொண்டு வரதுக்கு நீ கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கணும் ஏன் சார் ஏன் கேட்டினா அத நீ வெளிய எடுத்தினா மெட்டல் பாசிட்டிவ் ஆயிருமா நல்லா கவனி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் வெளிய எடுத்தனா மெட்டல் பாசிட்டிவ் ஆயிருமா மெட்டல் பாசிட்டிவ் ஆயிடுச்சுனா திருப்பியும் இந்த எலக்ட்ரானை அதுவே அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும் so in order to bring it outside the metal ions outside the attractive force of metal ions I need to supply energy புரியுதா யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சவனா சாட்ல ஒரு AD2 ஒரு ஃபயரை போடு see free electrons இருக்கு இதான் metal surfaceல free electrons இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஏனா metals have conduction they conduct electricity யார் கண்டக்ட் பண்ண போறா these free electrons so இந்த free electrons நீ வெளிய புடுங்கணும்னா நீ எனர்ஜி கொடுக்கணும் ஏனா வெளிய எடுத்த உடனே இது பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா மெட்டல் பாசிட்டிவ் ஆயிரும் அந்த மெட்டல் பாசிட்டிவ் வந்து திருப்பியும் இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிரும் சோ அத வெளியே கொண்டு வரணும்னா நான் இழுத்துட்டு வரணும் நான் அந்த மெட்டல் அயான் அட்ராக்ஷனை மீறி அந்த மெட்டல் அயான் அட்ராக்ஷனை தாண்டி நான் வெளியே கொண்டு வரணும் சோ ஐ ஹேவ் டு அப்ளை எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு பேர் தான் த்ரெஷோல்ட் எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன் சூப்பரா ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது சார்
மினிமம் நீங்க இவ்வளவு எனர்ஜி போட்டாதான் சார் அதை வெளியே கொண்டு வர முடியும். அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் the minimum energy that you need to supply so that you can emit or you can remove an electron from the metal surface. புரியுதா மாசா? சோ ஒரு எலக்ட்ரானை இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா மினிமம் குறைஞ்ச அளவு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். சூப்பரா? ஆர் யூ ஆல் கிளியர் வித் இட் எவ்ரிபடி? சந்தோஷமா பசங்களா? ஏன் ஒர்க் ஃபங்க்ஷன் தேவை? ஏன்னா அந்த மெட்டல் அயான் will have force of attraction. so அதை மீறி நான் வெளியே அதை கொண்டு வரணும்னா I need to apply some energy. and the minimum energy required to remove an electron from the metal surface is called as work function. work function க்கு இன்னொரு பேர் என்னது? work function க்கு இன்னொரு பேர் தான் threshold energy. மாசா வேற லெவல் பசங்களா? ரொம்ப சந்தோஷம் that all of you are able to understand. so ஜெனரலா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆக முடியாது, மெட்டல் விட்டு அப்படியே ஓடிட்டே இருக்காது. அப்படி இருந்தா எல்லாமே சார்ஜ் எல்லாமே ஓடிட்டு இருக்கும் இல்லையா? சும்மா இப்ப நான் வெளியே ஒரு மெட்டல் வச்சா அப்படியே எலக்ட்ரான் எஸ்கேப் ஆயிருமா? முடியாது. யூ நீட் டு ப்ரொவைட் எனர்ஜி. புரியுதா? சோ ஃப்ரீ எலக்ட்ரான் நம்ம மெட்டலுக்குள்ளதான் இருக்கு. ஏன்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த அயான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான் வெளியே வரப்போ அந்த மெட்டல் அயான் will attract it back. சோ அதனால ஃப்ரீ எலக்ட்ரான் எப்பவுமே மெட்டல் சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். சோ அதை மீறி நான் வெளியே கொண்டு வரணும்னா I need to give some energy. நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாதான் அதை வெளியே புனிங்கிட்டு வெளியே எடுத்துட முடியும். ஓகேவா? சோ அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் த மினிமம் எனர்ஜி தட் ஐ நீட் டு சப்ளை டு ரிமூவ் an electron from a metal surface. இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து it depends on what? It depends on nature of material. ஏன்? வேற மெட்டீரியலுக்கு வேற ஒர்க் ஃபங்க்ஷன். சில மெட்டீரியல்ஸ்லாம் சும்மா லைட் அடிச்சாலே அப்படியே எலக்ட்ரான் எஸ்கேப் ஆயிரும். சில மெட்டீரியல்ஸ்க்குலாம் சும்மா லைட் அடிச்சாலே அப்படியே எஸ்கேப் ஆயிரும். ஆனா சில மெட்டீரியல்ஸ்க்கு நீ சூடு பண்ணணும், நிறைய எனர்ஜி கொடுக்கணும், அண்ட் சம்டைம்ஸ் நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எனர்ஜி சப்ளை பண்ணாதான் சில மெட்டீரியல்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் புடிங்கிட்டு வெளியே வரும். ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். என்னென்ன மெட்டீரியலோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். வெரி குட் முகிலன், சூப்பர், absolutely right. You guys are awesome. Sir, does it depend on intensity of incidence? No, Madara, it doesn't depend on that. It depends only on nature of material. Enna material? What material do you have? Adha poruthu work function maarum. And it also depends on nature of surface. So work function வந்து intensity, stopping potential, அதெல்லாம் சொல்லாதீங்கடா டே, அதெல்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. சார் ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி, ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி. தம்பி தப்புப்பா, டோன்ட் ஈவன் சே தட். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் நீ அடிக்கிற லைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒர்க் ஃபங்க்ஷன் எதோட ப்ராப்பர்ட்டி? யாரோட ப்ராப்பர்ட்டி? ஒர்க் ஃபங்க்ஷன் அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. சோ நீ என்னதான் லைட் என்னதான் கொண்டு வந்தாலும் மெட்டீரியலுக்குன்னு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். So it is a material property. புரியுதா? Are you all with me? So don't get confused. Don't tell if your teacher asks work function, does it depend on frequency of incident light? No. Work function, does it depend on the intensity of incident light? No. It depends on the material. புரியுதா? Don't forget that. So இப்ப முன்னாடி போலாம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பசங்களா. So இப்ப ஒரு சார்ஜ் if I am carrying it through a potential difference of 1 volt, how much energy will it gain? So அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். So energy gain is equal to charge into potential through which we are taking it. ஓகேவா? So இப்ப ஒரு சார்ஜ் Q சார்ஜ் I am going to take it from A to B. A to B நான் கொண்டு போறேன். A to B potential difference is V. So the energy gained by Q is given by this formula. Energy gained by Q is given by this formula VQ. சூப்பரா பசங்களா? Are you all clear? இதெல்லாம் நீங்க 10thலயே படிச்சிருப்பீங்க. So ஒரு சார்ஜ் Q இந்த A ல இருந்து B பாயிண்ட்க்கு நான் கொண்டு போறேன்.
அவங்க மத்தியில இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V. So the energy gained இங்க இருந்து நான் இங்க கொண்டு போறப்போ energy gained எவ்வளோ is VQ. ஓகேவா? Are you all clear? Everybody சூப்பரா பசங்களா? இப்போ நம்ம முன்னாடி போலாமா? Very good. சூப்பர்ப்பா. So now let's go forward. இப்போ எப்படி நான் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நான் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணலாம், எந்தெந்த விதத்துல நான் மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணலாம் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? சோ மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம 3 விதமா ரிமூவ் பண்ணலாம் பசங்களா. ஒன்னு சூடு பண்றது, டெம்பரேச்சர். ரெண்டாவது we can also provide light. மூணாவது we can provide field emission. ஓகேவா? Are you all clear? Why not joule? Joule is a unit of energy. ஆரிவர்ஷினி என்னையா சொல்ல வர? Joule is a unit of energy. What are you asking? Joule is equal to V into Q. You want me to say that? Sir, Joule வந்து is equal to V into Q அப்படின்னு சொல்லணுமா? என்னமா சொல்றீங்க? Joule is a unit. Please understand that. Joule is a unit of energy. Got it? It is a unit of work done. I don't know what is your doubt. If you want something, please be clear. Okay. Sir, atoms and nuclei எடுப்பீங்களா சார்? Yes, செல்வி. கண்டிப்பா அதை பண்ணலாம். இதை முடிச்ச பிறகு then we will go to that. ஓகேவா? So பசங்களா 3 விதமா we can have emission. ஒன்னு வந்து சூடு பண்ணி டெம்பரேச்சர் ஏத்தி அந்த மாதிரி நம்ம எனர்ஜி கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நான் எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு வரணும்னா நான் எனர்ஜி சப்ளை பண்ணுமா? உண்மையா இல்லையா? இப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து நான் எனர்ஜி சப்ளை பண்ணி எலக்ட்ரான்ஸ் வெளியே கொண்டு வரணும் இல்லையா? சோ எனர்ஜி சப்ளை பண்றது நான் பல விதமா சப்ளை பண்ணலாம். ஓகேவா? முதல் வழிதான் தெர்மியோனிக் எமிஷன். சோ தெர்மியோனிக்னா சூடு பண்ணி, if you are heating, sufficient thermal energy can be provided to the free electrons to escape from the metal. அதுக்கு பேர் தான் தெர்மியோனிக் எமிஷன். தெர்மியோனிக் எமிஷன்னா நான் இந்த மெட்டல் சர்ஃபேஸை சூடு பண்ணிட்டே இருப்பேன். சூடு பண்ண என்ன ஆகும்? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி அதிகமாகி அது வெளியே வந்துடும். புரியுதா? அந்த மாதிரி வெளியே வந்தா அதுக்கு பேர் தான் தெர்மியோனிக் எமிஷன். தெர்மியோனிக் எமிஷன்னா நான் மெட்டல் சர்ஃபேஸை நல்லா சூடு பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ்னா ஹை எனர்ஜி கொடுத்து அதெல்லாம் உற்சாகமாகி அது வெளியே புடிங்கிட்டு வந்துடும். சோ அதுக்கு பேர் தான் தெர்மியோனிக் எமிஷன். புரியுதா? Are you all clear? Very good. Great. Why electron volt not joule? நல்ல கேள்வி. அதான் ஹரிவர்ஷினி கேட்டாங்க நினைக்கிறேன். சோ இப்பதான் உங்க கேள்வி எனக்கு புரியுது. சோ ஹரிவர்ஷினியும் சபரியும் என்ன கேக்குறாங்கன்னா, சார் ஏன் சார் எலக்ட்ரான் வோல்ட் யூஸ் பண்றீங்க, ஏன் நம்ம ஜூல் யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா நண்பர்களே, நம்ம இந்த சாப்டர்ல படிக்க போறது எலக்ட்ரான் வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு போகும். அதான் நம்ம படிக்க போறோம் இந்த சாப்டர் ஃபுல்லா. சோ எலக்ட்ரான் வந்து இப்படி போறப்போ it is going to travel across this potential difference V. சோ அப்போ எனர்ஜி கெயின்டு அதெல்லாம் எலக்ட்ரான் வோல்ட்ல படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட், அப்ப எலக்ட்ரான் வோல்ட் தானே ஈஸி எனர்ஜி படிக்கிறதுக்கு. ஜூல் வந்து பெரிய யூனிட். சோ அதனால தான் ஜூல்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ புரியுதா? Did I answer your doubt? அதான உங்க क्वेश्चन. ஏன் சார் எலக்ட்ரான் வோல்ட் யூனிட் ஆஃப் எனர்ஜி, அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் நம்ம ஜூல் யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா ஜூல் வந்து ரொம்ப பெரிய யூனிட் பா. இங்க நம்ம எலக்ட்ரானும் we are going to make it travel across a potential difference V. சோ அப்படி இருக்கப்போ எலக்ட்ரான் வோல்ட் is a better unit. ஏன்னா டைரக்டா in terms of that கட்சிரும். ஓகேவா? வெரி குட், சூப்பர் பா. சோ அதனால தான் we use electron volt. Now I hope I answered it out. சரி, இப்போ எப்படி நம்ம எனர்ஜி இம்பார்ட் பண்ணலாம்? ஒன்னு வந்து தெர்மியோனிக் எமிஷன், அதை பார்த்தாச்சு. ரெண்டாவது ஃபீல்ட் எமிஷன். ஃபீல்ட் எமிஷன்னா நான் என்ன அப்ளை பண்ண போறேன் தெரியுமா? இப்போ இதான் என் மெட்டல் சர்ஃபேஸ், பசங்களா நல்லா கவனிடா, செம்ம இன்ட்ரெஸ்டிங் இது செம்ம இன்ட்ரெஸ்டிங். இதான் என்ன மெட்டல் சர்ஃபேஸ். நான் என்ன பண்ண போறேன்? I am going to apply electric field. இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண போறேன். செம்ம ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட், பயங்கர அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண போறேன்.
So அப்போ என்ன ஆயிரும் சார் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணீங்கன்னா electron will experience a force. The force on electron will be what? E into capital E, but negative direction. So electrons will experience a force like this. Correct? Electrons will experience a force like this. புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? I am applying a very strong electric field. ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றேன் என்னோட மெட்டலுக்கு. So electron will experience an electric force like this. கரெக்டா? ஏன் சார் இந்த டைரக்ஷன்? சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருந்தா ஃபோர்ஸ் இப்படி தான் சார் இருக்கணும். டேய் தம்பி, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் பா. எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ்ன்றனால நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட்ல இருந்தா ஃபோர்ஸ் ரைட்ல இருக்கும். சூப்பரா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஃப்ட்ல தான் இருக்கு, நீ சொல்றது கரெக்ட். ஆனா ஃபோர்ஸ் ரைட்ல இருக்கும். ஏன் ஃபோர்ஸ் ரைட்ல இருக்கு? ஏன்னா எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். புரியுதா? சோ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ வெளியே வான்னு கூப்பிட்டு புடிக்கிட்டு வந்துரும். சோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணி இந்த ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான் பிச்சுக்கிட்டு வெளியே வருது இஸ் கால்ட் as ஃபீல்ட் எமிஷன். சூப்பரா? சோ இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் எமிஷன் சொல்லுவாங்க. Did you all like it? Are you all clear? So shall I move forward? So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Let's go to the next one. அடுத்தது photoelectric emission. Photoelectric emission ரொம்ப ஈஸி. இதான் நம்மளோட மெட்டல் சர்ஃபேஸ். இதுல நான் லைட் அடிக்க போறேன். லைட் தான் நம்மளோட photons இல்லையா? லைட் இஸ் மேட் அப் ஆஃப் photons சொல்லுவோம்ல. சோ நம்ம லைட் அடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட அளவான எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அந்த லைட் அடிச்ச உடனே அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அதுக்கு பேரு தான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். சூப்பரா? சோ இதான் நம்ம பார்க்க போற 3 விதமான எமிஷன்ஸ். Did you all like it? Are you all clear? So when light of suitable frequency, எல்லா லைட்டுமே கிடையாது, சும்மா லைட் அடிச்சாலே வந்துராது. When a light of suitable frequency is shined upon a metal surface, then the electrons might come out. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் photoelectric effect, photoelectric emission. சூப்பரா? வெரி குட். சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. So please answer this question. எவ்வளவு பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பாப்போம். Let me see. Come on guys, try to be fast. ஓகே. சோ ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் இந்த கேள்வி என்னது? ஏவா பியா? ஆன்சர் ஏவா பியா? சார் ரெண்டுமே கரெக்ட் சார் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல ஒண்ணுதான் கரெக்டா? சார் ரெண்டுமே கரெக்ட் சார் ஆதித்யா சொல்றாரு. வேற யாரு? சார் அர்ச்சிதா சேயிங் சார் ரெண்டுமே கரெக்ட் சார். பசங்களா, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அலோன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இப்படி வருதுன்னு வச்சுக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருந்துச்சுன்னா then the force experienced, the force on the electron will be in this direction. இல்லையா? so ஃபோர்ஸும் எலக்ட்ரான் போற டைரக்ஷனும் ஒண்ணு. அதனால எலக்ட்ரானோட ஸ்பீட் அதிகரிக்குமா, எலக்ட்ரானோட வெலாசிட்டி அதிகரிக்குமா, அதனால எனர்ஜி கெயின் இருக்கும். ஆனா இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் let us say it is like this. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்குன்னா அப்போ what is the force on electron? The force on electron is QV cross B. இல்லையா? so QV cross B. so the force will be perpendicular to the electron. so force electronக்கு perpendicular இருக்கனால it can only change the direction of electron but not the speed, not the magnitude of velocity. கரெக்ட்டா? so electronோட ஸ்பீட் அதிகரிக்காது, magnitude of velocity அதிகரிக்காது,
magnetic field. அதனால there will not be any gain in energy when you have an electron in magnetic field. சூப்பரா, வேற லெவலா? சார் இது இன்வெர்ட்ஸா சார்? தம்பி இன்வெர்ட்ஸ் கிடையாது, அவுட்வர்ட்ஸ். சார் why சார் ஃபோர்ஸ் ஏன் சார் அவுட்வர்ட்? ஏன்னா தம்பி நம்ம சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். so minus E V cross B. so V cross B எப்படி? V இப்படி இருக்கு, the electron is moving to the right. V cross B is inwards, but on a negative sign because electron is negative. So the force will be outward. So electron அப்படியே ஒரு bend அடிக்கும், அப்படியே ஒரு bend அடிக்கும். ஏன்னா the force because of magnetic field is outside. So the electron will come out. The electron will bend. It will turn outside. புரியுதா? Are you all clear? Did you all like it, my dear boys and girls? வேற லெவலா? இப்போ ஹாப்பியா? சந்தோஷமா? சோ எலக்ட்ரானுக்கு டைரக்ஷன் தான் மாறும் தவிர ஸ்பீடு அதிகரிக்காது, magnitude of velocity அதிகரிக்காது. so is it gaining energy? no. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் gaining energy. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்பீட் அதிகரிக்கும், magnitude of velocity அதிகரிக்கும், அதனால நம்மளோட எனர்ஜி அதிகரிக்கும். புரியுதா? are you all clear? very good. so இப்போ நம்ம முன்னாடி போலாமா? let's go forward. so பசங்களா இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு வரலாம். ஸ்லோவா ஒரு அடுத்த 20 minutes கொஞ்சம் என் கூட ப்ளீஸ் bear with me. I want everybody to listen patiently. ஏன்னா இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ். ஏன்னா இதுல இருந்து கேள்வி வந்தா நிறைய பேர் மாட்டிப்பீங்க. ஓகே கோகுல்நாதன், yes we'll go fast, we'll go forward fast. please wait with me பசங்களா. let's go and look at Hertz observation. so பசங்களா Hertz observation ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஏன்னா இத பத்தி நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் EM வேவ்ஸ் அப்படின்ற சாப்டர்ல கூட படிப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? EM வேவ்ஸ்ல கூட Hertz எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஓகே so Hertz எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, what did he do in his experimental investigation on the production of electromagnetic waves by means of a spark discharge? Hertz observed that the high voltage sparks across the detector loop were enhanced when the emitter plate was illuminated by UV rays. so இது சார் என்ன சார் வாசித்தீங்க? ஒண்ணுமே புரியல சார் எனக்கு, நான் சொல்லி தரேன், கவலைப்படாத. so Hertz எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து இப்படி இருந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் சும்மா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ போதும், அப்படியே மக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ புரிஞ்சுக்கோ, அது எனக்கு போதும். so Hertz எக்ஸ்பெரிமெண்ட் வந்து he has two metal plates and இந்த மாதிரி ஒரு spark plug discharge he kept. ஓகேவா? ஏன்னா இங்க ஸ்பார்க் வரது, it will get transferred there. அதான் அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாரு. சார் எப்படி சார்? AB இங்க இருக்கு, CD அங்க இருக்கு, கேப் இருக்கே சார், கேப் இருந்தா எப்படி சார் போகும்? அதான் அவர் ப்ரூவ் பண்ணாரு. he wanted to prove electromagnetic waves can travel and go. வேற லெவல்ல. அத பத்தி யூடியூப்ல போய் பாருங்க, Hertz எக்ஸ்பெரிமெண்ட்னு நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. அது அப்படியே அந்த ஸ்பார்க் அப்படியே it will go to the detector loop. அது நல்லா இருக்கும், டைம் கச்சா போய் பாருங்க. சோ இதான் நம்ம டிடெக்டர் லூப். சோ இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்க போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சு இங்க ஒரு ஸ்பார்க் பிளக் டிஸ்சார்ஜ் வி கிரியேட், அது இங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க நம்ம ஸ்பார்க்க பார்க்க முடியும். எது? டிடெக்டர் லூப்ல. இதுல எதுவுமே கனெக்ட் ஆகல, ஆனாலும் ஸ்பார்க் வரும், ஏன்னா இங்க இருந்து அங்க டிராவல் ஆயிருக்கு. மாசா. சோ இந்த டிடெக்டர் லூப்ல அவர் என்ன அப்சர்வ் பண்றாருன்னா, பாருங்களேன், இதை மட்டும் பண்ணிட்டு நிறுத்தாம he went to do something important. அவர் என்ன பண்ணாரு? இதை மட்டும் பண்ணிட்டு நிறுத்தாம இதுக்கும் மேல போய், சரி இந்த பிளேட்ல யூவி லைட் அடிக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேற லெவல்ல ஹர்ட்ஸ். what did he do? he didn't stop here. இந்த பிளேட்ல சரிடா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பாஸ் ஆகுது, அதை ப்ரூவ் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஒரு டுபாக்கு ஒரு விஷயம். இப்ப நம்ம அதுக்கும் மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு he is shining UV light here. அப்ப என்ன ஆகும்? UV light அடிக்கிறப்போ இன்னும் அதிகமா எலக்ட்ரான் வரும் இல்லையா? because when you shine UV light, more electrons are going to be discharged.
more electrons are going to be coming out. So நிறைய எலக்ட்ரான் வரப்போ இங்க அதிகமா ஸ்பார்க் வந்துச்சு. அது அவருக்கு புரியல. டேய் இங்க தான் நான் யூவி லைட் அடிக்கிறேன், இங்க ஏன்டா அதிகமாது? நான் இங்க தான் லைட் அடிக்கிறேன், அப்ப எப்படா இங்க அதிகமாது? எங்கேயோ இடிக்குது. அப்பதான் யோசிச்சு பார்த்தாரு. சோ இங்க நான் லைட் அடிக்கிறப்போ இந்த பிளேட்ல இருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வருது. அதனால when electromagnetic rays are passing, அதுவும் அங்கேயும் அதிகரிக்குது டிடெக்டர் லூப்ல அப்படின்னு கண்டுபிடிச்சவரு நம்மளோட தலைவர் ஹெர்ட்ஸ். ஓகே, did you all like it? வேற லெவல்ல. சோ இதான் ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சிஃபைட் and இது ஒரு ஹியூஜ் பூஸ்ட் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். மேக்ஸ்வெல்க்கு ஒரு பெரிய ப்ரூஃப். ஓகேவா? சோ இதுல என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? லைட் ஷைனிங் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ் somehow அவருக்கு தெரியல. அப்போ மைண்ட் இட் நம்ம ஹெர்ட்ஸ்க்கு தெரியாது எது இந்த எலக்ட்ரானிக் எமிஷன், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஓகேவா? ஹெர்ட்ஸ்க்கு தெரியாது இதெல்லாம். ஹெர்ட்ஸ் சும்மா யூவி லைட் அடிக்கிறாரு. யூவி லைட் அடிச்ச உடனே நிறைய டிடெக்டர் லூப்ல ஸ்பார்க் அதிகமா வருது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நான் இங்க லைட் அடிக்கிறேன், இங்க ஸ்பார்க் அதிகமாகுது. he just wrote it இதெல்லாம் நடக்குதுன்னு. பட் அவருக்கு அப்போ தெரியாது இந்த எலக்ட்ரான் எமிஷன்லாம் வரும்னு. ஓகேவா? that was found out later. பட் அவர் ரிப்போர்ட்ல எழுதுறாரு, நான் லைட்டை ஷைன் பண்ண என்னோட மெட்டல் பிளேட்ல, அது எப்படியோ somehow I don't know how, somehow it facilitated the escape of free electrons. அவள்தான் எழுதிட்டு விட்டாரு. இதான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்றவர் யாரு? அதை தொடர்ந்து ரிசர்ச் பண்றவங்க தான் லெனார்ட் and the other experiment. I'll come to that shortly. ஓகேவா? சோ அவர் என்ன சொல்றாரு? when light falls on metal surface, some electrons near the surface observe enough energy to escape from the metal surface. புரியுதா? இதான் கன்க்ளூஷன். லைட் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல ஃபால் ஆறப்போ சில எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்தது. அந்த எஸ்கேப் ஆகி வெளியே வந்த எலக்ட்ரான்ஸ் they move from the surface of metal into the surrounding space. சோ இப்போ அடுத்ததா பண்ண போறது லெனார்டோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். அண்ட் பசங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறோம் இன்னைக்கு சாப்டர் ஃபுல்லா. I'm going to come to the graph. Are you all ready? Are you all excited? ஏன்னா அந்த கிராஃப்ல இருந்து 100% you will get lots of questions. Okay? So shall we move forward? Very good. Superb. So Leonard observed when you shine UV radiation on the emitter plate enclosing two electrodes, current flows in the circuit. So லெனார்ட் என்ன பண்ணார்னா, பசங்களா இதான் செட்டப். நல்லா கவனமா கேளுங்க. இதான் similar to what he did. So if you shine UV rays on the emitter plate, இதான் emitter plateல UV rays ஷைன் பண்ணீங்கன்னா அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகி கரண்ட் பாஸ் ஆகும். அதுவே பெரிய ஷாக்ல, நிறைய பேருக்கு அதுவே பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா பசங்களா நல்லா கவனிங்கடா, இங்க நடுவுல கேப், இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல. அப்ப எப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும் சர்க்யூட்ல? யாருக்குமே புரியல. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போதான் அவங்களுக்கு புரிய வந்துச்சு. சோ நம்ம சப்ளை பண்ற அந்த யூவி லைட் இதான் சோர்ஸ். அந்த யூவி ரேடியேஷன் நம்மளோட கேத்தோட் எமிட்டர் பிளேட்ல அடிச்சு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். எலக்ட்ரான்ஸ் வெளியே it travels through the anode and circuit is completed. And that's how current flows. And இத அப்சர்வ் பண்ணாரு. இப்போ லெனார்ட் இத வச்சு விளையாட ஆரம்பிச்சாரு. அவர் என்ன விளையாடினாரு பாப்போமா? அவர் என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு பாப்போமா? Are you all excited? Shall we go forward? Are you ready? I want everybody to please let me know in the chat. Quick. Very good. So லெனார்ட் இத அப்சர்வ் பண்ணாரு. இப்போ is going to play around with it. அவரு சில விஷயங்களை மாத்தி பார்க்க போறாரு. அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரு, அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம். Okay? So as soon as the UV radiations are stopped, லெனார்ட் என்ன பண்ணாரு?
Leonard wanted to understand, சரிடா நான் UV radiation ஸ்டாப் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு he wanted to check. So என்ன பண்ணான்னா இந்த சோர்ஸ்ல இருந்து வர UV ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த சோர்ஸ்ல இருந்து வர UV ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஆயிரும்? இந்த UV ரேடியேஷன் ஸ்டாப் பண்ணிட்டா அந்த பிளேட்ல அடிச்சு எலக்ட்ரான்ஸ் வரது நின்றும். அதே போல எலக்ட்ரான்ஸ் நின்றுச்சு, கரண்ட் போகல, கரண்டே இல்ல, ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ அப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் சப்ளை பண்ற UV ரேடியேஷனால தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது, அதனால தான் கரண்ட் இருக்கு. புரிஞ்சா? சோ எல்லாம் எதுக்கு பண்றாங்க, அது மூலமா என்ன கன்க்ளூஷன் அதை புரிஞ்சுக்கோ. அப்பதான் நீனும் ஒரு சயின்டிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு வருவ. அப்பதான் உனக்கு புரியும். You also will come to the mindset of a scientist. ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, அது மூலமா என்ன சொல்ல வராரு, புரியுதா? என்ன பண்ணாரு? UV ரேடியேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாரு. UV ரேடியேஷன் ஸ்டாப் பண்ணிட்டா என்ன அப்சர்வ் பண்றாரு? கரண்டே இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? ஏன்னா எலக்ட்ரான்ஸே வரல. ஏன் எலக்ட்ரான்ஸ் வரல? ஏன்னா UV ரேஸ் எமிட்டர் பிளேட் அடிச்சாதான் எலக்ட்ரான்ஸ் வரும். So he wrote that conclusion. So this is how scientists do experiments. They find new things. It's amazing, pasangla. It's great. Imagine this was done 100 years back. Crazy, right? வேற level. So இதான் first observation. ரெண்டாவது, Leonard also observed that when UV radiation fell on the emitter plate, no electrons were emitted when frequency was smaller. So Leonard வந்து அடுத்தது திருப்பி அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ UV ரேடியேஷன் அடிக்கிறப்போ திருப்பி கரண்டே வரல. அவர் மூளை குழம்பிடுச்சு. என்னடா, UV இல்லாட்டி கரண்ட் வரல, இப்போ UV இருக்கு ஆனாலும் கரண்ட் வரல, என்னடா நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்புறம் he did many experiments by increasing the frequency of UV. சோ அவரு சப்ளை பண்ற UV ரேடியேஷனோட frequency அதிகமாக்குனாரு. சோ ஒரு குறிப்பிட்ட frequencyக்கு மேலதான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. வேற லெவல்ல. சோ he observed UV இல்லாட்டி ஒண்ணுமே வராது, UV இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட frequencyக்கு மேலதான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும், சும்மா UV இருந்தாலே வராது. அந்த குறிப்பிட்ட frequencyக்கு பேர் தான் threshold frequency. சோ threshold frequencyக்கு மேல நான் சப்ளை பண்ணா எலக்ட்ரான் வெளியே வரும். threshold frequencyக்கு கீழே நான் UV லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் வராது, கரண்ட் இருக்காது. சூப்பரா? Did you like it? Are you clear? So that was his next experiment. Okay? So this threshold frequency, this minimum frequency, and the குறிப்பிட்ட frequency depends on என்ன மெட்டீரியல் சொன்னா, work function, threshold energy, threshold frequency, minimum frequency எல்லாமே depends on the material. எல்லாமே depends on the material. Are you all clear? Everybody happy? So என்ன மெட்டீரியல் வச்சிருக்கியோ அதை பொறுத்து உன்னோட threshold frequency மாறும். So threshold frequency நீ அனுப்புற frequency மேல டிபெண்டன்ட்டா? இல்ல. threshold frequency நீ அனுப்புற ரேடியேஷனோட இன்டென்சிட்டி மேல டிபெண்டன்ட்டா? இல்ல. threshold frequency depends only upon your material. உன்னோட மெட்டீரியலோட நேச்சர் என்ன, அதுல மட்டும்தான் டிபெண்டண்டா இருக்கும், மீது எதுவுமே கவலையே கிடையாது. புரியுதா? I hope all of you are clear. Now let's move forward. வேற என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, when ultraviolet radiations fall on emitter plate, electrons are ejected from it, which are attracted to the positive collector plate by the electric field. அது உண்மைதானே? So இப்ப நீ you are supplying a potential difference. So அந்த potential difference-னால நம்ம electrons இப்படி ரைட் சைடுல போகும். சார் எப்படி சார்? பசங்களா நான் கொஞ்சம் டீடைலா சொல்லி தட்டுமா? ஏன்னா இது நான் எனிவே ஒரு ஃபுல் மேரத்தான் இறங்கி வச்சு செஞ்சிடலாம். ஓகேவா?
இறங்கி கரைச்சி குடிச்சலாம் இந்த சாப்டரை. Are you ready? Let's learn it in detail. Let's get soaked in the subject. Let's get into it. So பசங்களா, இப்போ இது வந்து பாசிட்டிவ் and இதான் நெகட்டிவ். ஏன்னா கேத்தோட் ஆனோட் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய மேட்டர்லாம் இல்ல. பட் ஆனா இது ஹையர் பொட்டன்ஷியல், இது லோவர் பொட்டன்ஷியல் இல்லையா? Are you all clear? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கும் இல்லையா? சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப இப்படிதான் சார் இருக்கணும், கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருந்தா the force on electrons will be to the right. அத மாதிரியே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரைட்ல போகுது. இப்போ புரியுதா? இப்போ ஹாப்பியா? இப்போ விளங்குதா? Did you all like it? Great. You guys are awesome. வேற லெவல் பசங்களா. சோ இப்போ பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்றப்போ A வந்து it is at a higher potential, it is at a positive higher potential, and C தான் எமிட்டர் பிளேட், A தான் கலெக்டர் பிளேட், A தான் ஆனோட், C தான் கேத்தோட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. C is called emitter, A is called collector. ஓகேவா? சோ இப்போ A வந்து higher potential and C வந்து lower potential. The electric field is from higher to lower. Please remember that. அது ஞாபகம் இருக்குலடா டேய், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்டா. I will teach you again. செகண்ட் சாப்டர் நான் திருப்பி டீச் பண்றேன், கவலைப்படாதீங்க. செகண்ட் சாப்டர் நான் வந்து 3-4 பகுதியா பிரிச்சு I will teach you electrostatic potential. சோ அதுல திருப்பி நான் சொல்லி தரேன். ஆனா இப்போ ஞாபகம் வச்சுக்கோ, A is at a higher potential, C is at a lower potential. So higher to lower தான் நம்ம direction of electric field. Electric field leftல இருந்துச்சுன்னா force on electron rightல இருக்கும். ஏன்? ஏன்னா electron negative charge டா. electron negative charge இல்லையா? So force on electron is equal to minus E into E. மாசா புரியுதா? So force on electron வந்து it is negative direction of electric field. So force on electron is opposite direction of electric field because electrons are negatively charged. Superb. So that's why electrons flow like that. அதான் இங்க சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதா? இப்போ ரீட் பண்ணி பாரு. இப்போ புரியுதா சொல்லுங்க. புரிஞ்சவங்கலாம் சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Everybody please let me know in the chat. ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்கப்பா, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Very good Murthy, very good Hamza, very good Yengesh, very good Harini, superb. I am so happy you guys are able to follow. Great. Super pa, super. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. Very happy that everybody is able to follow. So அடுத்த பாயிண்ட், அடுத்ததா we have Hallwalk. Hallwalk என்ன பண்ணாரு? He undertook the study further and connected a negatively charged zinc plate. So பசங்களா இப்போ Hallwalk ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாமா? இந்த தியரி எல்லாம் வாசிக்கிறது கடுப்பா இருக்கும். சோ நம்ம இந்த டயகிராம் வச்சு புரிஞ்சுக்கலாமா? சோ Hallwalk என்ன பண்ணாருன்னா he took a zinc plate. சரியா? zinc plate எடுத்துக்கிட்டாரு. அந்த zinc plate ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் சார்ஜா வச்சுக்கிட்டாரு. ஓகே, ரெண்டாவது டைம் நெகட்டிவ் சார்ஜா வச்சுக்கிட்டாரு. ஓகேவா? சோ பசங்களா ஒரு zinc plate எடுத்துக்கோங்க அண்ட் அத வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் zinc plate எடுத்துக்கலாம். let me go step by step. ஓகே, let me go step by step. ஒரு நார்மல் zinc plate. சோ அந்த zinc plateல UV rays அடிச்சா எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுமா? சோ இதான் என்னோட zinc plate. நார்மல், எதுவும் சார்ஜ்லாம் கிடையாது, நார்மல் நியூட்ரலா zinc plate இருக்கு. சோ இதுல நான் என்ன பண்ண போறேன்? UV rays அடிக்க போறேன். சோ UV rays அடிச்சா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் பிச்சிட்டு வெளியே வந்துரும். சோ எலக்ட்ரான்ஸ் பிச்சிட்டு வெளியே போயிடுச்சுன்னா zinc plate என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிருமா? கரெக்டா? இது புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். So the first step is you have a zinc plate which is neutral and அது மேல நான் UV light அடிக்கிறேன். So UV light அடிக்கிறப்போ நம்மளோட எலக்ட்ரான்ஸ் பிச்சிட்டு வெளியே போயிடும். எலக்ட்ரான்ஸ் பிச்சிட்டு வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்க பிளேட் வந்து it is positively charged. So அவங்க என்ன பண்றாங்க? இத செக் பண்ண கூட they are using gold leaf electroscope. ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லி கொடுத்தேன். அதனால தான் என் வீடியோஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் போய் பாரு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பத்தி சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதுல கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்னா
இந்த மாதிரி ஒரு மெட்டல் நாப் இருக்கும் அண்ட் சின்ன லீஃப் ரெண்டு இருக்கும் கோல்ட் லீஃப் சோ அந்த மெட்டல் நாப நான் ஜிங்க் பிளேட்டோட வைப்பேன் நான் இந்த மெட்டல் நாப் இருக்குல்ல டிப்ப நான் ஜிங்க் பிளேட்டோட வைப்பேன் சோ ஜிங்க் பிளேட் தொட வச்சா என்ன ஆகும் ஜிங்க் பிளேட் பாசிட்டிவா இருக்கு இப்போ இல்லையா நல்லா கவனி லிசன் பண்ணு ஜிங்க் பிளேட் பாசிட்டிவா இருக்கு ஏன் பாசிட்டிவா இருக்கு ஏன்னா யூவி ரேஸ் அடிச்ச பிறகு நெகட்டிவ் சார்ஜ்லாம் வெளியே எஸ்கேப் ஆயிடுச்சு electrons escaped so it is positively charged now if I touch it the gold leaf will also get positively charged the gold leaf will also get positively charged because positive when I touch that positive charge will flow conduction இல்லையா so gold leaf ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகி it will diverge மாசா did you love it are you happy எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா சந்தோஷமா பசங்களா very good so இது முதல் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ ரெண்டாவது பார்க்கலாமா ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா நம்ம ஹால் வாக் அதே ஹால் வாக் ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா இங்க நம்ம ஆரம்பிக்கும் போதே we take a negatively charged zinc plate ஆரம்பிக்கும் போதே we take a negatively charged zinc plate so negatively charged zinc plate எடுத்துக்கிட்டு இப்போ நான் UV rays அடிக்கிறேன் இப்போ UV rays அடிச்சா என்ன ஆகும் சார் UV radiation அடிச்சா எலக்ட்ரான் எஸ்கேப் ஆயிரும் சார் எலக்ட்ரான் எஸ்கேப் ஆயிரும் சோ அப்போ zinc plateல இருக்க நெகட்டிவ் சார்ஜ் கம்மி ஆகும் புரியுதா do you agree இதான் ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு திருப்பி ரிப்பீட் பண்றேன் I take a negatively charged plate நியூட்ரல் கிடையாது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நியூட்ரல் கிடையாது நான் எடுக்கும் போதே நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுக்கிறேன் சோ நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுத்துட்டு அது மேல எலக்ட்ரான்ஸ் வெளியே கொண்டு வர மாதிரி யூவி லைட் அடிப்பேன் யூவி லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துருமா அப்போ இந்த பிளேட் வந்து கம்மி நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும் ஓகே ஆர் யூ ஆல் கிளியர் அப்போ இந்த பிளேட் வந்து கம்மி நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும் சோ அதான் இங்க ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல பாக்குறாரு இங்க அதான் ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல பாக்குறோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் எடுத்துக்கிறேன்ல அப்பவே நான் கோல்ட் லீஃப் கனெக்ட் பண்ண போறேன் சோ அப்பவே நான் கோல்ட் லீஃப் கனெக்ட் பண்றப்போ அப்ப என்ன ஆயிரும் அந்த கோல்ட் லீஃப் ரெண்டுத்துலயுமே நெகட்டிவ் வந்துருமா அப்போ they will diverge கரெக்டா எது எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட்ல I will touch the metal knob of the gold leaf electroscope அப்போ ரெண்டுமே டைவர்ஜ் ஆயிருமா இப்போ யூவி லைட் அடிச்ச பிறகு கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜ்லாம் வெளியே போயிடுமா அப்போ the amount of negative charge will reduce அதனால தான் அந்த கோல்ட் லீஃப் திருப்பியும் உள்ள வந்தது ஸ்லைட்டா மாசா வேற லெவல்ல ஏன் கோல்ட் லீஃப் லைட்டா உள்ள வருது ஏன்னா யூவி லைட் அடிக்கிறப்போ சில எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா அப்போ அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கம்மி ஆயிடுது அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கம்மியான பிறகு இந்த கோல்ட் லீஃபும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல அதை காட்டி கொடுக்கணும்ல அதனால கோல்ட் லீஃபும் ஸ்லைட்டா உள்ள வந்துரும் மாசா did you like it so இதெல்லாம் ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்கன்னா to show that electrons are emitted what is the difference between first and second are different ways to show that electrons are emitted புரியுதா electrons emit ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க I hope all of you are able to understand மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னது மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் we are taking a positively charged zinc plate first neutral அடுத்தது negatively charged அடுத்தது ஆரம்பமே பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்போ நான் ஆரம்பத்துல பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை தொட போறேன் தொட்டா என்ன ஆகும் தொட்டா அந்த கோல்ட் லீஃப் விரியும் கரெக்டா ஆரம்பத்திலே I am taking third experiment full positive charge நம்ம zinc plate which is positively charged so ஆரம்பமே positive charge zinc plateல ஆரம்பிக்கிறேன் அதுல நான் ஒரு மெட்டல் நாப் கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் வச்சு தொட போறேன் சோ தொட்டோன்னே அந்த ரெண்டு கோல்ட் லீஃபும் பாசிட்டிவ் ஆகி they will diverge ஓகேவா இப்போ அந்த செட்டப்புக்கு நான் யூவி லைட் அடிக்க போறேன்
UV light அடிச்சா என்ன ஆகும் சார் UV light இந்த செட்டப்க்கு அடிச்சீங்கன்னா அந்த மெட்டல் பிளேட் எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்து இன்னும் பாசிட்டிவ் ஆயிரும் it will become more positive so இன்னும் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அப்போ கோல்ட் லீஃப் என்ன ஆகும் இன்னும் டைவர்ஜ் ஆகும் சோ அதனால தான் பாத்தியா எக்ஸ்ட்ராவா டைவர்ஜ் ஆகுது சோ இதெல்லாம் ஏன் இவ்வளவு தடவை பண்றாங்க சார் ஒரு தடவை பண்ணா போதாதா சார் இவ்வளவு தடவை பண்ணுமா சார் to show negatively charged particles are coming out to show electrons are emitted அத காமிக்கிறதுக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் they did are you all happy did you all enjoy it was it good great so yeah that is what Hallwalk did so இவரு பண்ணதும் it is an experiment to show the photoelectric effect the photoelectric emission okay வா so இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் so shall we all move forward so compared to 1 and 2 3 will have most diverging yes third la da பயங்கர diverging first la neutral ல இருந்து பாசிட்டிவ் ஆறனால கொஞ்சம் டைவர்ஜ் ஆகும் first வந்து நியூட்ரல்ல இருந்த zinc plate பாசிட்டிவ் ஆயிரும் அதனால கொஞ்சம் டைவர்ஜ் ஆகும் கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் செகண்ட்ல நெகட்டிவா இருந்தது கொஞ்சம் கம்மி நெகட்டிவ் ஆயிரும் நெகட்டிவா இருந்த zinc plate கொஞ்சம் கம்மி நெகட்டிவ் ஆயிரும் ஏன் ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு சோ நெகட்டிவா இருக்கப்போ கோல்ட் லீஃப் இப்படி விரிஞ்சிருக்கும் அண்ட் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆன பிறகு கோல்ட் லீஃப் சுருங்கிரும் சோ அதான் செகண்ட் கேஸ் தேர்ட் கேஸ் இஸ் ஏற்கனவே பாசிட்டிவா இருக்கு சோ கோல்ட் லீஃப் விரிஞ்சிருக்கும் அண்ட் யூவி லைட் அடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகி இன்னும் விரிஞ்சிரும் சோ தேர்ட் கேஸ்ல அதிகமா விரியும் செகண்ட் கேஸ்ல விரிஞ்சதோட குறைஞ்சிரும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நியூட்ரல் கம்பேர் பண்றப்போ it will diverge okay great electrons are not coming back பசங்களா அது வெளியே போறதுன்னா அப்படி காமிக்கிறானுங்க ஓகேவா electrons are not coming back they are just leaving electrons ஏன் coming back மா காமிச்சிருக்காங்கன்னா because this is very positive இந்த கேஸ்ல எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு ஆனா இந்த கேஸ்ல ஏன் திரும்பி வர மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா because this is very very positive so sometimes the electrons can come back because of attraction okay great so from these observations என்ன conclude பண்ணாரு he concluded that negatively charged particles were emitted of course ல இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் டேய் கண்டிப்பா எலக்ட்ரான் தான்டா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான்டா வெளியே வருது கரெக்டா so that is what he was able to tell so all these photosensitive substances emit electrons when they are illuminated by light so இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் photoelectric effect and இந்த மாதிரி லைட் அடிச்சு வெளியே வர எலக்ட்ரான்ஸ்க்கு பேரு photoelectrons புரியுதா so இந்த மாதிரி லைட் அடிச்சு மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருதுல அதுக்கு பேரு photoelectrons are you all clear and this phenomenon is called as photoelectric effect masa very good so Hallwalk and Leonard studied how this photocurrent varied with different parameters அதுதான் இந்த சாப்டரோட crucial point so பசங்களா அடுத்த half an hour மிக 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 important so please காதை கொடுத்து கவனிங்கடா சரியா ஆரம்பிக்கலாமா ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் build up இந்த சாப்டரோட பேசிக்ஸ் இந்த சாப்டரோட build up மட்டும்தான் ஆனா இனிமேட் நான் சொல்ல போறது is the most important part of this chapter okay let's get inside so இப்போ நம்ம படிக்க போறது is the experimental study of photoelectric effect ஓகேவா சோ பசங்களா நான் இந்த photoelectric effect பத்தி தான் பேச போறேன் and we are going to discuss this in detail ஓகேவா I am very excited ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் I love to teach this and we are going to rock it okay we are going to தெரிக்க விட்டுfy this chapter இந்த chapter
இந்த லெக்சருக்கு அப்புறம் ஒருத்தன் கூட டஃப்னு சொல்லக்கூடாது. இதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணுமே பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, கிரேட். சார் எப்போ சார் லைவ் எண்ட் ஆகும்? So Dave, I will take till 10:15. Okay, so இன்னும் ஒரு 1 hour, இன்னும் ஒரு 1 hour I will teach. So maximum up to 10 o'clock or 10:30. Okay, let's complete it. நம்ம உற்சாகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், முச்சலாம் அந்த சாப்டர். சரியா? So பசங்களா, இதான் செட்டப். So photoelectric effect ஒரு பெரிய கேள்வி. They can ask you in this exam. So please draw this, practice this and get ready. Okay வா? Get ready. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் உங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. Okay வா? So இதான் செட்டப். You have an evacuated glass tube. You have a quartz window. எதுக்கு quartz window? ஏன்னா அதுதான் UV ரேடியேஷனை அலோவ் பண்ணும். சும்மா கிளாஸ் வச்சினா, கிளாஸ், did you know it can block UV? Did you know that? நீங்க கேட்கலாம்ல, சார் சும்மா ஒரு கண்ணாடி வச்சா போதாதா சார், எதுக்கு சார் இந்த குவார்ட்ஸ் விண்டோ? இந்த குவார்ட்ஸ் விண்டோ ஏன்னா it will allow UV radiation to pass through. ஓகேவா? காமுடேட்டர், டேய் ஏசி ஜெனரேட்டர், டிசி மோட்டார் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? டேய் காமுடேட்டர் அப்ப யூஸ் பண்ணது இல்லையா? போய் ரிவைஸ் பண்ணுடா. Commutator is to maintain the direction of current flow. ஓகேவா? So you would have studied this in your 10th standard or maybe in 12th also you would have studied it. Anyway, I'll come to that. Okay, so பசங்களா, இதான் செட்டப். நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒரு evacuated glass tube இருக்கு and இதான் சோர்ஸ். எஸ் வந்து சோர்ஸ். சோர்ஸ்னா நம்ம யூவி, நம்மளோட யூவி ரேடியேஷன் அனுப்புறோம்ல, எங்க இருந்து அனுப்புறோமோ அதான் சோர்ஸ். சோ எஸ் தான் சோர்ஸ், அங்க இருந்தா ரேடியேஷன் வரும். இதான் குவார்ட்ஸ் விண்டோ டு அலோவ் யூவி லைட் டு பாஸ் த்ரூ. ஓகேவா? அண்ட் இதான் நம்மளோட போட்டோ சென்சிட்டிவ் பிளேட். ஏன்னா ஏன் போட்டோ சென்சிட்டிவ்னா லைட் பட்டோன்னு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும், லைட் பட்டோன்னு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். அதனால இதுக்கு பேரு போட்டோ சென்சிட்டிவ் பிளேட். சோ இதுதான் எமிட்டர் பிளேட், இதான் கலெக்டர் பிளேட். எமிட்டர் தான் சி, கலெக்டர் தான் ஏ. கலெக்டர் சின்னு போட்டாத முட்டை மார்க் வாங்குவேன். கலெக்டர் பிளேட் வந்து அது, ஆனோட் தான் கலெக்டர், எமிட்டர் தான் சி. புரியுதா? சோ இங்க இருந்து வரும். இதான் இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். அப்புறம் இதான் சர்க்கியூட். சோ இந்த சர்க்கியூட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சுதான் நம்ம பல 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 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். சோ முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. You have a photosensitive plate C, அதான் cathode, emitter plate. Metal plate A, அதான் anode. It is the collector plate. Quartz window because it allows UV radiation to pass through. UV radiation allow பண்ணாதான் அந்த சோர்ஸ்ல இருந்து வரது நம்ம emitter plateல fall ஆகும். புரியுதா? வெரி குட். சோ இப்போ பசங்களா நம்ம படிக்க போறது இந்த 4 கிராஃப். இந்த 4 கிராஃபை உங்க எல்லாரையும் புரிய வச்சிட்டனா you will get full marks from this chapter no matter what. ஏனா சுத்தி 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 இந்த 4 கிராஃப் தான் கேட்பானுங்க நம்ம போர்டு எக்ஸாம்ல. காலம் காலமா பண்றது அதான். சோ உங்களுக்கும் அதே தான் வரும், ஒண்ணும் மாறாது. கண்டிப்பா இந்த 4 கிராஃப்ல இருந்து ஒரு கேள்வி உங்க போர்டு எக்ஸாம்ல வரும். ஓகேவா? சோ முதல் கிராஃப் intensity of radiation. Intensityனா number of photons falling on a given area. So intensity na enadhu? Intensity na number of photons falling on a given area per second. Adha intensity. So intensity ஏத்துனா நான் என்ன பண்றேன்? Intensity ஏத்துனா number of photons falling on the metal surface அதிகரிக்கிறேன். So அதனால என்ன ஆகும்? அதனால number of electrons emitted will also be higher. கரெக்டா? ரைட்டா? பசங்களா நல்லா கவனிச்சுக்கோ. இன்டென்சிட்டி என்னது? இன்டென்சிட்டினா number of photons. நம்ம UV light வருதுல, UV light வந்து it is made up of photons. ஏன்னா UV light is electromagnetic radiation. Electromagnetic radiationலாம் they are all made up of photons. They have energy in the form of packets, quanta. இல்லையா?
so energy is fixed. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் intensity சொன்னா energy ஒரே energy தான். ஆனா number of photons falling on a unit area in 1 second அத நான் அதிகரிக்கிறேன். அதுதான் intensity ஏத்துறது. so intensity ஏத்துனா நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஏனா இப்போ இங்க பாரு, சும்மா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். சோ நம்ம கிட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 எலக்ட்ரான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 போட்டான் அனுப்புறேன். 3 4 5. இப்போ 5 போட்டான் 5 எலக்ட்ரான் வெளியே கொண்டு வருமா? இப்போ இன்டென்சிட்டி ஏத்துனா what I am doing is 5 போட்டானுக்கு பதிலா நான் 10 போட்டான் அனுப்புறேன். நான் 10 போட்டான் அனுப்ப போறேன். சோ 10 போட்டான் அனுப்புனா என்ன ஆகும் சார்? 10 போட்டான் அனுப்புனா 10 எலக்ட்ரானும் புடிங்கிட்டு வந்துரும் சார். Did you all like it? Are you all clear? Everybody happy? So என்ன ஆயிரும்? When you increase the intensity, when you increase the number of photons, the number of electrons emitted are more. So நம்ம intensity ஏத்துனா எது அதிகமாகும்? photo current அதிகமாகும். சமல. Did you all understand that? So that is the first topic. Did you all enjoy it? So effect of intensity on photocurrent. Photocurrent na number of electrons emitted. Are you clear? So intensity ஏத்துனா the amount of electrons emitted will be more. ஏனா நிறைய photons வந்து metal plateல விழுது. இப்போ 5 photon விழுந்தது. இப்போ நான் 10 அனுப்புறேன். intensity ஏத்துறேன். so intensity ஏத்துனா என்ன ஆகும்? அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும் பிச்சுக்கிட்டு. புரியுதா? சோ நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்தா போட்டோ எலக்ட்ரான்ஸ் நிறைய வெளியே வருது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருதுல, அதுக்கு பேரு போட்டோ எலக்ட்ரான்ஸ். சோ அந்த போட்டோ எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே வந்து மூவ் ஆறப்போ அதுக்கு பேரு போட்டோ கரண்ட். சோ போட்டோ கரண்ட் will increase. Are you all clear? When intensity is more number of electrons will flow in the tube. Yes, Bharat. Ana intensity more na, I mean to say intensity of UV light. In the UV light vara intensity na அதிகரிக்கிறேன் Bharat. இந்த UV light வருதுல, இந்த UV light ஓட intensity na அதிகரிக்கிறேன். So if I increase intensity, then more electrons will come out. புரியுதா? So intensity means photocurrent is more. அதை யாரும் மறந்துடாதீங்க. Please do not forget this ever. Intensity ஏத்துனா electrons வெளியே வர speed ஏறுமா? No, never. என்னது? Intensity ஏத்துனா electrons வெளியே வர speed ஏறுமா? No. Electrons அதே speed தான் வரும். என்ன? நிறைய electrons வரும். புரிஞ்சா? Did you all like it? சோ பசங்களா, நான் ஒன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? நீ சப்ளை பண்ற எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் வர்க் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கு தேவைப்படும். ஓகேவா? சோ நீ எனர்ஜி கொடுக்குற. ஓகேவா? நீ எனர்ஜி கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் it will bring the electrons outside the plate, emitter plate. அதான் work function. அதுக்கு தேவை. அத மீறி எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருந்தா that will be used for kinetic energy of electrons. Kinetic energy of electrons na electrons நவுறதுக்கு. புரியுதா? Are you all clear? So இப்போ work function 50 ன்னு வச்சுக்கோ. நீ வந்து 100 எனர்ஜி கொடுக்குற. நான் 100 எனர்ஜி கொடுத்தனா 50 ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். ஏன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அதை நீ கொடுத்தே ஆகணும். அப்பதான் எலக்ட்ரான் வெளியே வரும். எலக்ட்ரான் வெளியே வரணும்னா நீ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகுது வச்சிருக்கணும், அவ்வளவு எனர்ஜியாவது ஒன்ட்ட இருக்கணும். புரியுதா? சோ அதை கொடுக்குற பிறகு மீதி இருக்க 50 வந்து it will be kinetic energy of the electron. அதை வச்சுதான் it will move fast.
it will move front. Purida? Are you all clear? Yes, Bharat. This is only Einstein's equation. Einstein's equation for photoelectric effect. Super. Massa. Very good. Super. So, pasangla, na ye இவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன்னா I want you to understand that intensity ஏத்துறனால number of electrons வெளியே வருது அதிகமாகும். ஆனா வெளியே வர ஸ்பீடு மாறாது. இன்டென்சிட்டி அதிகமாக்குனா எலக்ட்ரான்ஸ் வேகமா வெளியே வருமா? இல்ல. ஏன்னா வேகமா வரது depends on incident energy, depends on frequency, not intensity. Very good. புரியுதா? So intensity depend ஆகுது photo current மட்டும்தான். Don't ever forget that. Okay வா? So இப்போ வாசிங்க. Everybody, are you all with me? இது வரைக்கும் பிடிச்சிருந்துச்சா? மாசா இந்த சாப்டரை கரைச்சி குடிக்கிறோம். We are breaking this into tiny pieces, understanding everything. I hope you are able to see that. Okay, so the collector is maintained at a positive potential with respect to emitter. So electrons emitted, electrons which are ejected will move towards the collector. So இந்த collector plate வந்து கொஞ்சம் positive potential வைப்பாங்க. இதை காட்டிலும். So electrons வெளியே வந்துட்டாலே போதும், அது அப்படியே நம்ம collector plateக்கு போயிடும். அதான் சொல்றாங்க. Okay, so இப்போ எல்லாமே கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு keeping the frequency constant. நான் frequency மாத்தல. frequency மாத்தாட்டி எனர்ஜி மாறாது. ஏன்னா எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்னது? எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் hc by lambda. எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்னது? எனர்ஜி is hc by lambda or h nu. So energy depends on frequency. Energy depends on wavelength. Energy does not depend on intensity. Intensity அதிகமானா எனர்ஜி அதிகமா? இல்ல. Intensity அதிகமானா number of photons அதிகமாகும். Number of photons falling on the metal surface அதிகமாகும். So அதனால current, photo current அதிகமாகும். But the energy will not increase. புரியுதா? Are you all clear? I hope all of you are happy. So frequency நான் மாத்தாம அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். So frequency is fixed. The accelerating potential is also fixed. So எல்லாமே ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு வெறும் இன்டென்சிட்டியை மட்டும் ஏத்துனா, வெறும் இன்டென்சிட்டியை மட்டும் மாத்திக்கிட்டே இருந்தா நான் என்ன அப்சர்வ் பண்றேன்றத கிராஃப்ல பார்க்கலாம் வாங்க. சோ இந்தமா வரும். சோ எல்லாமே ஃபிக்ஸட். நான் என்ன பண்ணிட்டேன்? frequency, voltage எல்லாமே ஃபிக்ஸட், எல்லாமே கான்ஸ்டன்ட். அதெல்லாம் நான் மாத்த போறது இல்ல. நான் மாத்த போறது இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நான் என் எமிட்டர் பிளேட்ல அடிக்கிற அந்த யூவி ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை மட்டும் நான் வேரி பண்ண போறேன். சோ இன்டென்சிட்டி ஏத்த கரண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. So if I increase intensity, the photocurrent என்னது? photocurrent number of photoelectrons emitted. Number of photoelectrons emitted will increase. Are you all clear? Everybody happy? So இதான் பசங்களா முதல் கிராஃப். இதான் இருக்கிறதுலே easiest graph. Are you all happy with it? சந்தோஷமா? போடுங்க சாட்ல ஒரு AD square, ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Are you all clear? Everybody happy with this? So முதல் கிராஃப் கரைச்சி குடிச்சாச்சா? இதை யாரும் எப்பவுமே மறக்க கூடாதுப்பா. I should never hear anybody ever forgetting this. Okay? Very good. Superb. So இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. Everybody please answer. Everybody please answer. Quickly.
So work function, does it depend on intensity? No. Work function depends only on what? Material. Work function depends on material. Amount of photoelectric current? Yes. It depends on the intensity. So intensity ala depend ஆகிறது எது? Photoelectric current. Maximum kinetic energy depends on frequency. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் explain பண்றேன். Work function depends on material, nature of the surface. Metal surface எப்படி இருக்கு? என்ன மெட்டீரியல்? எதுல செஞ்சிருக்காங்க? ஜிங்கா, சீசியமா? What material is this? அதை ஏத்த மாதிரி work function மாறும். Photoelectric current, number of photoelectrons which are emitted. Number of photoelectrons which are emitted, that depends on intensity. Okay va? How to increase intensity? Use a brighter source. That's it. Use a brighter source or shine multiple sources. இதெல்லாம் நம்ம wave optics ல படிப்போம். I'll come to that. Okay va? Great. So amount of photoelectric current, it depends on intensity. Kinetic energy depends on frequency. புரியுதா? அது ஏன் நான் சொல்லி தரேன், கவலைப்படாதீங்க. Don't worry. Now moving on to the next one. ஆரம்பிக்கலாமா? செகண்ட் கிராஃப் போயிடலாமா? பசங்களா 4 கிராஃப் தான்டா. ரெண்டாவதுக்கு வந்தாச்சு. ரெண்டாவது நம்ம கரைச்சு குடிச்சிடலாம். Are you ready? Shall we go forward? Yes. Zolo. Yes, I'm coming to that. Very good. பாத்துலாமா? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நல்லா கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? சோ பசங்களா, எஃபெக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல். சோ இப்போ இந்த பெரிய டயக்ராம்லாம் மறந்துடுறா. ஓகேவா? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ரொம்ப உங்க மண்டையை உடைச்சிக்காதீங்க. Let me take a extra slide. Okay. I want a blank slide. Okay. Blank slide இல்ல. சரி. Okay. Let me take an extra slide and I'll explain. So பசங்களா, இப்போ நம்மகிட்ட இருக்குது ரெண்டு பிளேட்ரா. சரியா? இந்த ரெண்டு பிளேட் வந்து இது ஒன்னு வந்து collector emitter plate and other one is collector plate. இதான் emitter plate, cathode, and this is a collector which is anode. இங்க இந்த electrons escape ஆகும். and அங்க போய் ரீச் ஆகும். ஓகேவா? இதான். இப்போ நம்ம we are going to vary the potential. ஓகேவா? so இப்போ என்ன பண்ண போறோம், இத நம்ம ஒரு பாசிட்டிவ் ஹையர் பொட்டன்ஷியல வச்சுக்கலாம், இத நம்ம கொஞ்சம் லோவர் பொட்டன்ஷியல வச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? இத நம்ம பாசிட்டிவ் ஹையர் பொட்டன்ஷியல வச்சுக்கலாம், இது நம்ம நெகட்டிவ் லோவர் பொட்டன்ஷியல வச்சுக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்னது? சார், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be to the left. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் is in the direction of decreasing potential. படிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது சாப்டர். Electric field is in the direction of decreasing potential. So electric field will be like this. Appo force on electron will be to the right. The force on the electron will be to the right. So electrons will move to the right. So இப்படி ஒரு potential difference maintain பண்ணினா அப்போ நிறைய electrons வருமா பிச்சிக்கிட்டு? So இப்போ கிராஃப் வரையலாமா? இதான் நம்ம potential, இதான் நம்ம photo current. ஓகேவா? சோ என்ன ஆகும்? photo current வந்து what will happen பசங்களா? it will increase. நான் potential ஏத்த நிறைய electrons பிச்சுக்கிட்டே வரும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல it will saturate. ஒரு பாயிண்ட்ல நான் என்னதான் potential ஏத்துனாலும் அவ்வளவா electrons ஆல வர முடியாது. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. ஓகே, almost everything has been come. புரியுதா? சோ என்ன ஆயிரும்? the photo current will saturate. so அந்த saturate ஆற வேல்யூ தான் it is called as saturation current. அந்த saturate ஆற வேல்யூ தான் it is called as saturation current. புரியுதா? are you all able to understand? so பசங்களா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நான் potential ஏத்த சோ நான் இங்க ரொம்ப பாசிட்டிவ் ஆக்கிட்டே போறேன். அப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் புடிங்கிட்டு வரும்.
நிறைய எலக்ட்ரான்ஸ் வர 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 கரண்ட் ஏறிட்டே இருக்கும். கரண்ட் ஏறிட்டே இருந்தோடனே ஒரு பாயிண்ட்ல இட் வில் சாச்சுரேட். ஒரு பாயிண்ட்ல நீ என்னதான் ஏத்தினாலும் அவ்வளவா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? So saturation current is the constant value when your potential is maximum. When your potential is very high, அதுக்கு மேல நீ பொட்டன்ஷியல் ஏத்துனா கூட உன்னோட போட்டோ கரண்ட் அவ்வளவா ஏறாது. புரிஞ்சா? Did you like it? அதுக்கு பேர் தான் saturation current. Did you all enjoy this? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு? So saturation current is what? When you increase the potential of the collector plate, at one point the electrons will not increase even if you increase the potential. Okay? Very good. I am so happy you all are happy. You are all able to follow. இது ரொம்ப முக்கியம் பசங்களா, இதை மறக்காதீங்க. Exactly. Frequency independent, intensity dependent. So saturation current நீ ஏத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, intensity ஏத்தணும். intensity ஏத்துனீனா உனக்கு saturation current லைட்டா மேல வந்துகிட்டே இருக்கும். So saturation current எதுக்கு அதிகமா இருக்கும்? இது intensity I3, இது intensity I2, இது intensity I1 னா I3 is greater than I2 is greater than I1. Do you agree? ஏன்னா intensity ஏத்த ஏத்த current அதிகமாகணும். So I3 will be higher, I2 will be second, I1 will be least. புரியுதா? Are you all clear? So அதான் பசங்களா இங்க I have explained. I hope all of you are able to follow. புரிஞ்சா? Did you all like it? So if the positive potential of the collector plate is gradually increased, in the collector plate anode potential slowly ஏத்திக்கிட்டே போனா the photocurrent னா number of electrons flowing will increase. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல ஏறாது. ஏன்? ஏன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல நீ என்னதான் உன்னோட anode collector potential ஏத்துனாலும் the amount of electrons flowing will not increase. அந்த ஸ்டேஜ் தான் saturation current. அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் saturation current. ஓகேவா? இப்போ அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, what if I apply reversing of potential? reversing of potential னா சூப்பர். இது அடுத்த சம்ம டாபிக். ரெடியா? Are you ready? Are you attentive? Are you having full confidence? Are you having full concentration? ஏன்னா இது இன்னும் வேற லெவல், அடுத்த லெவல் கான்செப்ட். போலாமா? Listen carefully. இப்போ I have collector plate, that is emitter plate cathode, collector plate anode. இப்போ என்ன பண்ண போறேன்? I'm going to reverse the polarity. இத higher potential வச்சிட்டு இத lower potential வைக்க போறேன். So the potential polarity is reversed. இங்க தான்டா பாசிட்டிவா இருக்கணும், இங்க தான்டா நெகட்டிவா இருக்கணும். நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பொட்டன்ஷியல். அதுக்கு பேர் தான் ரிவர்சிங் த பொலாரிட்டி. இப்போ கரண்ட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be like this. அப்போ the force on electron will be like this. Do you agree? So electrons வெளியே வரத நம்மளோட potential difference oppose பண்ணும். So electrons வெளியே வரத நம்மளோட potential difference oppose பண்ணும். So இதான் கிராஃப். 0 இருக்கப்பே கொஞ்சம் கரண்ட் வந்துச்சு, 0 இருக்கப்பே கொஞ்சம் கரண்ட் வந்துச்சு. ஆனா நெகட்டிவ்ல போறப்போ it will reduce. நெகட்டிவ்ல போறப்போ என்னோட கலெக்டர் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல போறப்போ the photo current, இதான் photo current IP, photo current will reduce. 0 பொட்டன்ஷியலை காட்டிலும் கம்மியாயிரும். ஏன்னா என்னோட பொட்டன்ஷியல் is opposing the motion of electrons. electrons வெளியே வரத இது தடுத்து நிறுத்துது, இது அப்போஸ் பண்ணுது. அப்ப கூட சில எலக்ட்ரான்ஸ் அத மீறியும் தாண்டி வரும். ஆனா எல்லா எலக்ட்ரான்ஸும் நிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
what should I do if I have to stop every single electron? Sir, எல்லா எலக்ட்ரானையும் நிறுத்தணும்னா எந்த எலக்ட்ரானுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கோ அதை நிறுத்துங்க சார், போதும். எவன் ரொம்ப துள்றான், எவன் ரொம்ப குதிக்கிறான், அவனை நிறுத்துங்க, போதும். So the maximum kinetic energy, if I can stop this, then nothing will come out. புரியுதா? Are you all able to understand that? So metal plate ல இருந்து வெளியே வர எலக்ட்ரான்ஸ் என்னோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அப்போசிங் தட். ஸோ வெளியே வரத அது வந்து காத்தடிக்குது வச்சுக்கோ, ஓகேவா? வெளியே வரது காத்தடிக்குது. ஸோ நான் முயற்சி பண்ணி நாரா எலக்ட்ரான் இதான் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் தான் பிளேட், இந்த எண்ட் ஆஃப் த ஸ்கிரீன் தான் பிளேட். ஸோ நான் பிளேட்டை விட்டு வெளியே வர ட்ரை பண்றேன், காத்து அடிக்குது, பயங்கர வேகமா காத்து அடிக்குது, புயல் காத்து. ஸோ அதான் அந்த எஃபெக்ட் ஆஃப் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ என்னைய வெளியே வரவிடாம தடுக்குது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவா வந்துடுறேன். ஆனா இஃப் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான், சார் இவன் தான் சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை நான் நிறுத்திட்டா யாருமே வெளியே வர முடியாது. அந்த எலக்ட்ரானை நான் நிறுத்திட்டேன்னா ஒருத்தன் கூட வெளியே வர முடியாது. So that is when kinetic energy will be equal to E into stopping potential. Okay? So stopping potential value is kinetic energy divided by E. Sir, எப்படி சார் இது வந்துச்சு? டே நான் சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். Energy is equal to charge into potential. கரெக்டா? நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தேனா? Energy is charge into potential difference, இல்லையா? So அந்த energy தான் is provided. So charge into potential that I am applying should stop the maximum kinetic energy. So stopping potential is kinetic energy by E. So அதுதான் இது. ஏன்னா stopping potentialல the photo current is முட்டை. பாத்தியா? y-axis is 0. y-axis is 0. So stopping potentialல photo current is முட்டை. ஏன்னா stopping potentialல it will stop the most energetic electron. most energetic electronே நான் நிறுத்திட்டேன். அப்ப யாரா வெளியே வருவா? யாருமே வர மாட்டாங்க. யாருமே வராட்டி photo current 0. அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். சூப்பரா? Did you all like it? Are you clear? How many of you understood? Did you all enjoy it? Are you all happy? போடுங்கப்பா சாட்ல ஒரு AD ஸ்கொயர், ஒரு ஃபயர். எங்க எனர்ஜி? Stopping potential is used to stop the most energetic electron. So stopping potential into electron charge is equal to kinetic energy maximum. அதை ஞாபகம் வச்சுக்கோ. மரீஸ்வரன் kinetic energy maximum is equal to electron charge into stopping potential magnitude. The electron charge into stopping potential magnitude is equal to the maximum kinetic energy. Okay? So that is what I have drawn here. Purida? Are you all clear? Everybody happy? So maximum kinetic energy is E into stopping potential. ஏன்னா அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நீ அப்ளை பண்ணிட்டீனா ஒரு எலக்ட்ரான் கூட வராது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல போட்டோ கரண்ட் முட்டை. இங்க பாத்தியா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல y கோஆர்டினேட் முட்டை. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல y கோஆர்டினேட் முட்டை. y கோஆர்டினேட்னா போட்டோ கரண்ட். ஓகே? போட்டோ கரண்ட் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அருணாச்சலம், நீ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் போனாலே, நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னா எமிட்டர் பிளேட் இஸ் நெகட்டிவ், கலெக்டர் பிளேட் இஸ் பாசிட்டிவ். அதான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். சாரி, எமிட்டர் பிளேட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கலெக்டர் பிளேட் இஸ் நெகட்டிவ். அதான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். நீ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் போனாலே போட்டோ கரண்ட் குறையும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூ ஆர் அப்போசிங்.
you are opposing the flow of electrons. அதனால photo current குறையும். குறைஞ்சி zero எப்போ ஆகும்? Photo current எப்போ zero ஆகும்னா when you reach the negative potential, stopping potential. புரியுதா? So anode negative ஆயிடுச்சுனா, anode collector plate negative ஆயிடுச்சுனா potential current குறையும். photo current குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் நெகட்டிவ் ஏத்திக்கிட்டே இருந்தேன்னா ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வராது. ஒரு பாயிண்ட்ல எதுவுமே வராது. அந்த பாயிண்ட் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஏன்னா அந்த பாயிண்ட்ல நீ மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரானே நிறுத்திட்ட. புரியுதா? Are you clear now? Did you like it? Was it good? புரிஞ்சா பசங்களா? I hope all of you are able to follow. Now does it make sense? இப்போ விளங்குதா? I want you to understand it this way. இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சீங்கன்னா nobody can stop you. Nothing can go wrong. Okay? So shall we move forward? Great. You are all absolutely amazing. So பசங்களா, இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்டென்சிட்டி ஏத்துனா கரண்ட் ஏறும். So saturation current வந்து it depends on intensity. So saturation current எப்போ ஏறும்? When you have more intensity. Intensity அதிகம்னா saturation current அதிகம். மற்றபடி saturation current மாறாது. மற்றபடி saturation current அப்படியே தான் இருக்கும். This is also important. முக்கியமான கிராஃப். இதெல்லாம் கேட்பாங்க MCQல. இத கொடுத்துட்டு they'll ask you எது பெருசு? I1 I2 I3 I3 தான் பெருசு. ஏன் I3 பெருசு? ஏன்னா intensity அதிகமா இருந்தா more saturation current. அதனால தான் I3 is bigger. அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. ஏன்? ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. சார், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி will it change with intensity? No. No, never. Intensity கைனடிக் எனர்ஜியை மாத்தாது. இன்டென்சிட்டி கைனடிக் எனர்ஜியை மாத்தாது. அதனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டென்சிட்டினால மாறாது மாறாது மாறாது. சோ இன்டென்சிட்டி மாத்துனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் only on kinetic energy. Can intensity increase kinetic energy? No, because intensity does not increase energy. Intensity is just number of photoelectrons. Intensity is number of photons is more. புரியுதா? Are you all clear? So stopping potential is constant for given intensity? Yes. Given frequency? Yes. So stopping potential எப்போ மாறும்? Frequency மாறினா மாறும். Stopping potential எப்போ மாறும்? Frequency மாறினா மாறும். So stopping potential எதுல depend ஆகும்? It will depend on frequency. So stopping potential will increase if your frequency is increasing. Stopping potential will decrease if your frequency is decreasing. Did you understand? Does that make sense? Are you all clear? So பசங்களா, நான் ஒன்னு எழுதி தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டியில டிபெண்ட் ஆகுது போட்டோ கரண்ட், சேச்சுரேஷன் கரண்ட், அவ்வளவுதான். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ ப்ளீஸ். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், ஓகேவா? இதெல்லாம் தான் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. ஓகேவா? எழுதிக்கிறீங்களா? 2 minutes எழுதிக்கோங்க. இதெல்லாம் வர்த் இட், இதெல்லாம் வர்த் இட், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. சோ இன்டென்சிட்டியில டிபெண்ட் ஆகுது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், போட்டோ கரண்ட், சேச்சுரேஷன் கரண்ட். இதெல்லாம் இன்டென்சிட்டியில டிபெண்ட் ஆகும். இன்டென்சிட்டி ஏறுனா இதெல்லாம் ஏறும். அடுத்தது frequency. frequencyல டிபெண்ட் ஆகுது KE max, stopping potential. இது எல்லாமே frequencyல டிபெண்ட் ஆகும். It will depend on the frequency. Are you clear? Did you like it? Was it epic? Masa? Did you enjoy it? Shall we move forward? Great. So இப்போ frequency க்கு வரலாம். ஓகேவா? I hope all of you are clear. Okay.
சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பாத்தீங்களா. for a given frequency stopping potential மாறாது. for a given frequency சார் frequency நான் கான்ஸ்டன்டா வைக்கிறேன் சார். நான் வந்து இன்டென்சிட்டி ஏத்த போறேன். சோ இன்டென்சிட்டி ஏத்துனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டென்சிட்டி மேல டிபெண்டன்ட் கிடையாது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் டிபெண்டன்ட் ஆன் frequency. சோ frequency மாறாட்டி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் மாறாது. ஓகே எஸ் பசங்களா, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன், கவலைப்படாதீங்க. I will share all the slides very soon, please wait for it. ஓகே சோ அடுத்தது சோ இப்போ frequency வரும். சோ frequency பாத்தியா. சோ frequencyல என்ன டிபெண்டன்சி சார். frequency மாறினா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுது சார். சோ பசங்களா எதுக்கு frequency அதிகம்? தேர்டா, செகண்டா, ஃபர்ஸ்டா? சொல்லுங்க பாப்போம் பசங்களா. இந்த மூணுத்துல எதோட frequency அதிகம்? Come on guys, I want everybody to answer. I want you all to be fast. What is the answer? The answer is 3. The frequency of third case. The frequency of third case is greater than frequency of second case is greater than frequency of first case. Yes sir. ஏன் third case frequency அதிகம்? ஏன்னா frequency அதிகம்னா 𝐾𝐸 max அதிகம். 𝐾𝐸 max அதிகம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதுக்கு தானே அதிகம் சார். நெகட்டிவ்ல சார். டேய் சைனை பார்க்காதடா, வேல்யூ பாரு. வேல்யூ எதுக்கு அதிகம்? மேக்னிடியூட். மேக்னிடியூட் ஆஃப் தேர்ட் ஒன் இஸ் மோர், ரைட்? சோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மூணாவதுக்கு தான் மேக்னிடியூட் அதிகம். சோ மேக்னிடியூட் அதிகம்னா கைனடிக் எனர்ஜி அதிகம். கைனடிக் எனர்ஜி அதிகம்னா frequency அதிகம். சோ அதனால தான் இதுக்கு இப்படி வருது கிராஃப். ஆனா பாரு frequency மாறினாலும் saturation current மாறல. So saturation current depends only on intensity. நான் சொன்னது கரெக்டா சார்? வேற லெவல் சார். அவ்வளவுதான் சார், அது போதும். So saturation current depends on intensity. It does not depend on frequency. So frequency மாற 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 saturation current ஒண்ணுதான். So frequency மாறப்ப என்ன மாறுது? Your stopping potential is changing. So frequency அதிகமாக 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 stopping potential left போயிட்டே இருக்கும். It will become more negative. புரியுதா? Are you all clear? Everybody happy? யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சு? Did you get clarity now? Very good. Super pa. Are you all clear? Everybody happy? So பசங்களா நான் இன்னும் டீடைலா சொல்லி தரணும்னா let's go to Einstein's equation. Einstein equation என்னது சார்? Einstein equation is energy supplied is equal to work function plus your kinetic energy. So work function na it is also given as h nu naught, threshold frequency. So இதுக்கு பேர் தான் threshold frequency. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா டேய். இதெல்லாம் ரொம்ப பேசிக் டா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். So இதான் நீ சப்ளை பண்ற எனர்ஜி. So இதான் frequency. இந்த கிராஃப்ல நம்ம frequency மாத்துறோம்ல, அந்த frequency மாத்துறது இந்த frequency தான். We are varying this. We are varying this. So இத அதிகமாக்குனா இது கான்ஸ்டன்ட் தானே. வர்க் ஃபங்க்ஷன் மாற போறது இல்ல. வர்க் ஃபங்க்ஷன் ஒரு மெட்டீரியலுக்கு மாற போறது இல்ல. புரிஞ்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. வர்க் ஃபங்க்ஷன் மாற போறது இல்ல. சோ இத ஏத்துனா எது ஏறும்? இதுதான் ஏறும். சோ இன்சிடென்ட் frequency ஏத்துனா கைனடிக் எனர்ஜி ஏறும். கைனடிக் எனர்ஜி ஏறுனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாக போகுது. ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நீட்ஸ் டு ஸ்டாப் த கைனடிக் எனர்ஜி. சோ ஹையஸ்ட் கைனடிக் எனர்ஜிய இது நிறுத்தணும். சோ கைனடிக் எனர்ஜி ஏறுனா இதுவும் ஏறும். மாசா? Did you understand? ஏன்னா work function is a constant. ஒரு மெட்டீரியலுக்கு work function மாற போறது இல்ல. சோ இது கான்ஸ்டன்டா இருக்க போகுது. இதான் நீ சப்ளை பண்ற எனர்ஜி. நீ சப்ளை பண்ற எனர்ஜி என்னது? எனர்ஜி இஸ் hc.
by lambda. அது ஒரு ஃபார்முலா. இல்லாட்டி h nu in terms of frequency h nu. so நீ சப்ளை பண்ற எனர்ஜி, நீ அடிக்கிற ரேடியேஷன் h nu. நீ அடிக்கிற எனர்ஜி, நீ கொடுக்கிற எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட் வர்க் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். வர்க் ஃபங்க்ஷனை தாண்டின பிறகு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா போயிடும். சோ நீ சப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் வர்க் ஃபங்க்ஷனை தாண்டிட்டு கைனடிக் எனர்ஜியா போயிடும். சோ நீ நிறைய எனர்ஜி குத்தினா நிறைய கைனடிக் எனர்ஜி வரும். சோ மோர் frequency மோர் கைனடிக் எனர்ஜி, மோர் கைனடிக் எனர்ஜி மோர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ புரியுதா? இதெல்லாம் மறக்காதீங்கடா டேய். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் I have tried to explain it. Okay, I hope all of you are able to follow. Shall we proceed? Supera, sandoshama. Very good, you guys are epic. So இப்போ அடுத்தது frequency versus stopping potential. ஓகேவா? so frequency ஏற நான் சொன்னல stopping potential ஏறும். கரெக்ட்டா? பாத்தியா? இங்க பாரு, frequency ஏற stopping potential ஏறுது. சார் third one frequency அதிகம் சார், அப்போ third one stopping potential அதிகம். second one frequency கொஞ்சம் கம்மி சார், அப்போ second one stopping potential கொஞ்சம் கம்மி. சார் first one frequency இருக்கிறதுலே கம்மி சார், அப்போ first one stopping potential இருக்கிறதுலே கம்மி. so frequency ஏற stopping potential ஏறுது. and the behavior is linear. the behavior is linear. எப்படி சார்? so h nu is equal to work function plus kinetic energy max. so இதுதான் உன்னோட stopping potential இல்லையா? it indicates your stopping potential இல்லையா பசங்களா? are you all able to understand that? so இது y axis வச்சுக்கோ, இதான் இது x axis. frequency is in x axis and this is in y axis. ஏன்னா kinetic energy is E into V stopping. kinetic energy maximum is E into V stopping. so hx is equal to phi plus Ey. புரியுதா? are you all able to understand it? everybody, எல்லாருக்கும் புரியுதா பசங்களா? so hx minus phi by E is equal to your y. so what is the slope of the graph? the slope of the graph is h by E. so in the graph for a slope is a constant. in the graph for a slope is a constant h by E. so it is a linear graph. the graph between your stopping potential and your frequency is a straight line. it's a straight line. can you all see that? வேற level I have proved it. I have derived why the graph is straight. are you able to see that? are you able to watch and derive it with me? புரியுதா இல்லையா? threshold varying depends on material nature of the metal surface. threshold frequency, threshold wavelength, threshold energy எல்லாமே depends on material, nothing else. இது புரிஞ்சா டேய்? எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? யாருக்கு புரியல சொல்லுங்கடா, எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்கு புரியல எக்ஸ்பிளைன் பண்றேன். திருப்பி நான் சொல்லி தரேன், கவலைப்படாத. இதான் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன். h nu நீ கொடுக்கிற எனர்ஜி, நீ சப்ளை பண்ற இனிஷியல் எனர்ஜி is equal to work function plus kinetic energy maximum. இல்லையா? இப்பதான் படிச்சோம் kinetic energy maximum என்னது சார்? KE maximum வந்து it is equal to E into stopping potential. கரெக்ட்டா? do you agree? இத நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஏன்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்க எலக்ட்ரானை நான் ஸ்டாப் பண்ணிட்டேனா போட்டோ கரண்ட் ஜீரோ. மேக்ஸிமம் எனர்ஜி இருக்க போட்டோ எலக்ட்ரானை நான் ஸ்டாப் பண்ணிட்டேனா போட்டோ கரண்ட் ஜீரோ. புரியுதா? சோ அதான் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் is equal to E into V naught. ஏன்னா this is the energy required to stop the electron. எனர்ஜி required என்னது? charge into potential. charge வந்து electron charge, potential தான் V naught. ஓகேவா? சோ அதான் நம்ம kinetic energy maximum. so h nu is equal to work function plus E V naught. so இதான் kinetic energy maximum. பதிலா நான் இத போடுறேன்.
இப்போ நான் y ஆக்சிஸ்ல plot பண்ண போறது v0, நான் y ஆக்சிஸ்ல plot பண்ண போறது v0. so y ல வருது v0, பாத்தியா புரியுதா? y ஆக்சிஸ்ல வருது v0, so v0 க்கு பதிலா y. அப்புறம் x ஆக்சிஸ்ல வருது frequency, x ஆக்சிஸ்ல வருது frequency, so hx is equal to 5 plus ey. so இது it's a linear expression in x and y. linear equation in x and y means straight line. அதனால தான் இந்த graph straight line ஆ இருக்கு. இப்போ புரியுதாடா? இப்போ ஓகேவா? I hope all of you got it. Yeah? Are you all clear? Very good. So that's how you solve it. So இப்போ இந்த graph ஓட slope கேட்பாங்கடா, அதனால தான் நான் derive பண்ணேன். இந்த graph ஓட slope கேட்பாங்க. இந்த graph ஓட slope வந்து how do you find out? So we know y is equal to mx plus c. So அதான் நான் அந்த ஃபார்ம்ல எழுத பார்க்கிறேன். புரியுதா? இது நீங்க படிச்சிருக்கீங்களா straight line சின்ன வயசுல 11th standardல. So அந்த மாதிரி எழுதலாம். So அப்ப என்ன ஆயிரும்? y is equal to hx by e minus 5 by e. இல்லையா? So y equal to mx plus c. So y equal to mx plus c. அதை கம்பேர் பண்ணா m தான் h by e. So the slope of the graph is h by e, which is a constant. So ரெண்டு graph ஓட ஸ்லோப்புமே constant. அதனால ரெண்டுமே parallel-ஆ இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கடா. இதெல்லாம் JEE ல கேட்பாங்க, நீட்ல கேட்பாங்க, போர்டு எக்ஸாம்லயும் MCQ ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டீங்க? ரெண்டு graph ஓட ஸ்லோப்புமே சேம், ரெண்டுமே h by e. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. You have to learn that. ஓகேவா? Are you all clear? Everybody? So இப்போ இது என்ன சார்? இது ஏன் சார் இது ரெண்டும் வேற வேற இருக்கு? இது என்னன்னு பாத்தீங்கன்னா when your stopping potential is முட்டை. So stopping potential முட்டைன்னு போட்டினா x is equal to what? x is equal to 5 by h. இல்லையா? stopping potential y coordinate முட்டைன்னு போட்டா x is equal to 5 by h. 5 வந்து என்னது? h nu naught. ஏன்னா 5 வந்து என்னது? work function. work function of the metal is h threshold frequency, h nu naught. so h nu naught நான் 5 க்கு பதிலா போட்டா I will get x equal to threshold frequency. so இந்த இடம் வந்து it indicates threshold frequency. so அப்போ இதுக்கு threshold frequency கம்மி, இதுக்கு threshold frequency அதிகம். threshold frequency depends on the nature of the material. so இங்க என்ன சொல்லலாம் சார்? இந்த ரெண்டாவது மெட்டீரியலுக்கு threshold frequency அதிகம், so metal B க்கு threshold frequency அதிகம். இது வந்து property of the metal, property of the material. threshold frequency for A is lesser. சூப்பரா? மாசா? அதே மாதிரி பாரு, threshold frequency-க்கு அப்புறம் தான் கிராஃப் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எமிஷனே கிடையாது. புரியுதா? threshold frequency-க்கு முன்னாடி வெளியே வருமா ரேடியேஷன்? வராதுடா. threshold frequency-யை தாண்டினாதான் ரேடியேஷன் வரும். threshold frequency-யை தாண்டினாதான் ரேடியேஷன் வரும். ரேடியேஷன் வந்தாதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ரேடியேஷன் வந்தாதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ரேடியேஷன் இல்லாம எங்கடா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? புரியுதா? Did you all like it? I hope all of you understood. So yeah, I think I've literally explained everything. I've literally explained each and every single thing in this graph. You should not have any doubt from here. So let's move forward. Okay? So the maximum kinetic energy varies linearly with the frequency of incident radiation. So kinetic energy depends on frequency, does not depend on intensity. Okay va? So kinetic energy of electrons, maximum kinetic energy depends on frequency of incident light, but independent of intensity. Okay va? avaldanda ellame mudichachu. Let's go forward. So these are all the experiments. I think I've covered everything. You guys can read through it. We now summarize the experimental features for a given photosensitive material and incident radiation frequency. So
given material, given frequency க்கு photoelectric current is directly proportional to intensity. So intensity ல யார் depend பண்ணுவா? Photo current. So intensity will affect photocurrent. Intensity will affect photocurrent when everything else is constant. புரியுதா? Saturation current is proportional to intensity. So intensity ஏத்துறீனா saturation current ஏறும். Sir, you mean threshold frequency depends on material? ஆமாம்பா. Threshold frequency na நீ minimum எந்த frequency அனுப்புனா நம்ம மெட்டீரியல்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். அதான் threshold frequency. அது depends on material தானடா. ஜிங்க்கு கொஞ்சம் அதிகமா அனுப்பணும், சீசியம்க்கு கொஞ்சம் கம்மியா அனுப்பினாலே வந்துடும். புரியுதா? threshold frequency னா நீ அடிக்கிற லைட்டு மினிமம் frequency எவ்வளவு அடிக்கணும், so that நம்ம மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். So that depends on material only, no? ஏன்னா ஜிங்க்கு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், cesiumக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். So it depends on metal. So threshold frequency depends on material, depends on your metal surface. புரியுதா? Stopping potential depends on frequency. Stopping potential does not depend on intensity. இதெல்லாம் கிறிஸ்பா மண்டையில இருக்கணும், எவனும் தப்பு கூடாது. புரியுதா? அப்புறம் cut off frequency of incident radiation called threshold frequency, below which no emission takes place. Threshold frequency தாண்டாதான் ரேடியேஷன் வரும். threshold frequency க்கு கீழே ரேடியேஷனே கிடையாது. above the threshold frequency என்ன ஆயிடும்? You will have kinetic energy. Kinetic energy is equal to stopping potential. The maximum kinetic energy is equal to your charge into stopping potential. Don't forget that. So frequency ல யார் டிபெண்ட் பண்றா? frequency ல maximum kinetic energy depend ஆகும், frequency ல stopping potential depend ஆகும். Okay? And finally, பசங்களா, this is important. This is important. Photoelectric effect is instantaneous. நீ லைட் அடிப்ப உடனே எலக்ட்ரான் வெளியே வரும். So photoelectric effect is instantaneous. ஏன்னா this will explain why wave nature cannot explain this. Wave nature படி நீ பாத்தீனா ஒரு லைட் வேவ் வந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே கொண்டு வர it will take a lot of time. Wave nature could not explain this. Wave nature could not explain photoelectric effect. ஏன்? ஏன்னா wave nature படி பார்த்தா லைட் வந்து வேவா வந்து அந்த எலக்ட்ரானுக்கு ஸ்லோவா எனர்ஜி கொடுத்து 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 அப்புறம் வெளியே பிடிங்கிட்டு வரும். So it will take a lot of time. எது? wave nature படி. ஆனா photoelectric effectல பார்த்தா தப்புன்னு இன்ஸ்டன்டா 10 to the power minus 9 செகண்ட். அது நம்மளால பார்க்க கூட முடியாது, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது, அவ்வளவு சீக்கிரமா வருது. So wave theory could not explain this. So கண்டிப்பா photoelectric effect proved light is a particle. Super, huh? Did you all like it? Are you all clear? Everybody happy? Please try to solve this பசங்களா. வாங்கடா டேய், எல்லாரும் சால்வ் பண்ணுடா. டப்பு 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 சொல்லுங்க பாப்போம். Let me see how many of you are able to answer this. What is the answer? Come on guys, try to answer it fast. டப்பு 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 டப்புன்னு சொல்லுங்கப்பா. ரேணுகா, வெரி குட், we will check it. So பசங்களா, இப்போ அவங்க frequencyல கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? wavelength கொடுத்திருக்காங்க. So அப்போ incident energy is hc by lambda. So lambda first இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? இனிஷியலா 6000 இருந்துச்சு. இப்போ lambda ஃபைனலா they made it 4000. அப்போ எனர்ஜி ஏறி இருக்கு இல்லையா? So they have increased the energy. So incident energy ஏத்துனா என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஏறும்.
kinetic energy ஏறும், stopping potential ஏறும். work function எப்பரா மாறும்? டேய் work function மாறவே மாறாது. சார் காமெடி பண்றாங்க சார். work function எப்படி சார் மாறும்? work function is a property of the metal. work function will never change. So கண்டிப்பா இது தப்பு. kinetic energy will increase, kinetic energy decrease தப்பு. எனர்ஜி ஏறுனா kinetic energy ஏறும், எனர்ஜி ஏறுனா stopping potential ஏறும். ஏன்னா kinetic energy ஏறுனா stopping potential ஏறும். So this is wrong. Answer is B. Renuka, super Renuka. Very good. I hope everybody understood. Brilliant question. Brilliant question. So shall we move forward? Come on pasangla. அடுத்தது Einstein's photoelectric equation. So Einstein's equation என்னது? டேய் தம்பி, நீ சப்ளை பண்ற எனர்ஜி first work function satisfy ஆகணும். அதுக்கப்புறம் மீதி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்தா that is kinetic energy. ஓகேவா? சோ நீ சப்ளை பண்ற எனர்ஜி முதலாவது work function satisfy பண்ணும். work function satisfy பண்ணாட்டி ஒண்ணும் ஆக போறது இல்ல, ஒண்ணுமே ஆகாது. nothing will happen, no electron will come out. நீ சப்ளை பண்ற எனர்ஜி முதலாவது work function ஓட அதிகமா இருக்கணும். அப்படி அதிகமா இருந்துச்சுன்னா then you will have kinetic energy. புரியுதா? Are you all clear? So the energy you supply is equal to work function plus kinetic energy maximum. இதுதான் Einstein's photoelectric equation. இதுதான் Einstein's photoelectric equation. புரியுதா? So அவர் என்ன சொன்னாரு? நம்ம சப்ளை பண்ற எனர்ஜி வந்து it is in the form of discrete units, photons, packets of energy, quanta of energy. அதுதான் hc by lambda h nu. நீங்க படிச்சிருப்பீங்கல Planck's equation, chemistry, atomic structure அதெல்லாம் படிக்கிறப்போ Planck's constant படிச்சிருப்பீங்கல h, அங்கேயும் இத படிச்சிருப்பீங்க, quantization of energy. So energy எப்படி வருதுன்னா in the form of packets of energy which is called as quanta of energy. So அதான் h nu. So each quantum of energy has h nu, where h is your Planck's constant and nu is the frequency of light. So நீ சப்ளை பண்ற இந்த ரேடியேஷன், இந்த h nu வந்து முதலாவது work function, அவனோட மெட்டலோட work functionோட அதிகமா இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். புரியுதா? Are you all clear? So பசங்களா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். பசங்களா, நான் வந்து 50 ஜூல்ஸ் சப்ளை பண்றேன்டா, என்னோட ஒர்க் ஃபங்க்ஷன் 100 ஜூல்ஸ்டா, அப்போ என் கைனடிக் எனர்ஜி எவ்வளோடா? சார் எனக்கு தெரியும் சார், நான் வந்து ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் வந்து -50 சார். யுவர் கைனடிக் எனர்ஜி இஸ் -50. அலைவா, இந்த மாதிரிலாம் தயவு செய்து சொல்லிடாதீங்கடா. டே இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா டீச்சர் நினைப்பாங்க, தம்பி எங்கப்பா படிச்ச? வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சார். So please don't say that. நீ சப்ளை பண்றது 50, உன்னோட ஒர்க் ஃபங்க்ஷன் 100னா உனக்கு ஒண்ணுமே நடக்காது. nothing will happen. your kinetic energy is nothing, zero. because நீ சப்ளை பண்ற எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட கம்மிடா. அப்ப எப்படா வெளியே வரும்? நீ சப்ளை பண்ற எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனை கூட தாண்டலடா. ஒர்க் ஃபங்க்ஷன் தாண்டாதான்டா எலக்ட்ரான் வெளியே வரும். அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? முட்டை. கைனடிக் எனர்ஜி cannot be negative. தயவுசெய்து அப்படி சொல்லிடாத போய். சார் கைனடிக் எனர்ஜி நெகட்டிவ் சார், முட்டை வாங்குவேன். கைனடிக் எனர்ஜி cannot be negative. புரியுதா? கைனடிக் எனர்ஜி has to be positive or zero at the least. புரியுதா? சோ அதான் நான் சொல்ல வரேன், நீ கொடுக்கிற எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமா இருந்தாதான் கைனடிக் எனர்ஜி இருக்கும். நீ கொடுக்கிற எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனோட கம்மியா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே வெளியே வராது. your electrons are not coming outside. I hope you understood it. Okay, so this is our Einstein's photoelectric equation. I hope you understood it. You supply energy that is equal to work function plus the maximum kinetic energy. So இத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? Are you all able to understand? 4 கிராஃப்மே கரைச்சு குடிச்சிட்டீங்களா? Did you love it? இனிமேட்டு மறக்க மாட்டீங்கல்ல?
I hope you all enjoyed today's session. வாங்க இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 10-15 minutes தான் முடிச்சிடலாம். ஓகேவா? Did you all enjoy it so far? So far so good? Very good. So நான் ஏற்கனவே சொன்னேன்ல, maximum kinetic energy and stopping potential depends on frequency. இல்லையா? ஏன்னா இதான் நீ சப்ளை பண்ற frequency. இது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு மெட்டலுக்கு இது கான்ஸ்டன்ட். சோ இதை ஏத்துனா இது கான்ஸ்டன்ட், அப்போ இதான் ஏறும். சோ frequency ஏத்துனா maximum kinetic energy will increase. So kinetic energy depends on frequency. Kinetic energy depends on frequency na கண்டிப்பா உன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் it depends on frequency. ஓகேவா? Are you all clear? Everybody? So அதான் இங்க கொடுத்திருக்கான். Maximum kinetic energy and stopping potential depend on frequency. And it is independent of the intensity. Kinetic energy stopping potential they don't depend on intensity. Maximum kinetic energy, stopping potential ரெண்டுமே intensity மேல independent. Kinetic energy cannot be negative. Kinetic energy cannot be negative. So கண்டிப்பா whatever you supply must be greater than work function. Whatever energy you supply, h nu should be greater than work function. So kinetic energy negative இருக்க முடியாதுல. So இப்போ இந்த ஈக்குவேஷன் பாரு. இந்த ஈக்குவேஷன் படி என்னது சார்? இந்த ஈக்குவேஷன் படி kinetic energy maximum is equal to h nu minus phi naught. ஏன்னா இதை நான் ஆன்சர் எடுத்து போயிட்டேன். ஸோ இப்போ kinetic energy cannot be negative. சார் kinetic energy எப்பவுமே பாசிட்டிவ் இல்ல ஜீரோ சார். ஸோ அப்போ kinetic energy என்னது சார்? h nu நம்ம சப்ளை பண்ற எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், இது எப்பவுமே should be greater than equal to 0. ஏன்னா அதான் kinetic energy. So அப்போ h nu should be greater than equal to phi naught. So this is the condition for everything. நீ சப்ளை பண்ற எனர்ஜி should be greater than equal to phi naught. Masa, did you love it? Was it great? Super. So இப்போ நம்ம முன்னாடி போலாம் பசங்களா. I hope you are all clear. So let's now move forward to the next one. Okay, அடுத்த கேள்விக்கு போலாமா? So இப்போ பாத்தீங்களா, they are drawing a graph between frequency and kinetic energy. So kinetic energy in the y-axis, kinetic energy in the y-axis, frequency in the x-axis. So y equal to mx plus c. So m is the slope. So the slope of the graph is h. The slope of the graph is h. நான் எப்படி derive பண்றேன் புரிஞ்சுக்கோ. இதான் ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன். ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் என்னது? நம்ம சப்ளை பண்ற எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். சோ அப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் சப்ளை பண்ற எனர்ஜி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். சோ இப்ப நான் வரையற கிராஃப் வந்து y ஆக்சிஸ்ல கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், x ஆக்சிஸ்ல frequency. ஓகேவா? சோ y ஆக்சிஸ்ல கைனடிக் எனர்ஜி. சோ y ஆக்சிஸ் கைனடிக் எனர்ஜி, x axis frequency. Frequency na nu மட்டும். So y is equal to h nu da x minus phi naught. So இது ஒரு straight line. ஏன்னா linear in x and y. Linear equation in x and y is a straight line. We have studied that in lower grades. Okay? I hope you enjoyed it. So what is the slope? Y equal to mx plus c. So this is the slope of the graph. The slope is m. The slope is m, which is h, Planck's constant. So constant slope because h is a constant for everything. So another slope is same. It's parallel. Okay, wow. And this is the y-intercept. Y-intercept is work function. So work function for metal B is more. Work function for metal A is less. This is the y-intercept. Y equal to mx plus c. Mx plus c na, this constant is the y-intercept. Y-intercept is higher for B. So upper
B க்கு work function அதிகம், A க்கு work function கம்மி. இவ்ளோ சொல்லலாம் ஒரு கிராஃப் வச்சு. ஓகேவா? அதே மாதிரி இது என்னது? This indicates your threshold frequency. So threshold frequency for B is more. Threshold frequency for A is lesser. Obviously, work function கம்மினா threshold frequency கம்மி. Work function அதிகம்னா threshold frequency அதிகம். மாசா? Great. I hope you enjoyed it. And this I already explained. இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். I am sure you remember this. So yeah, can you all please try it out? Everybody. இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. I'll give you 2 minutes பசங்களா. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கப்பா. Okay, so what is the energy? Energy supplied is h nu. So you have 6.626 into 10 to the power minus 34 into 2.3 into 10 to the power 15. So அது எவ்வளவு வரும் பசங்களா? அது கால்குலேட் பண்ணுடா. 6.626 into 2.3, that will be 15.24 into 10 to the power minus 19. இல்லையா? So இப்போ I'll divide by 1.6 into 10 to the power 1.6 ஆல divide பண்ணா I will get 9.5 electron volt. இல்லையா? Did you all like it? ஏன்னா this is in joules. இது வந்து H, Planck's constant into frequency. Planck's constant into frequency SI unit. இது frequency SI unit, இது Planck constant in SI unit. அது ரெண்டுத்தையும் multiply பண்ணா I will get energy in joules. Energy in joules I am converting to electron volt. So joules length, if you want to convert to electron volt, you have to divide by 1.6 into 10 to the power minus 19. So if I divide this by 1.6 into 10 to the power minus 19, then I will get electron volt. So appo I'll get 9.5. So na supply பண்ற energy is 9.5 electron volt. Work function எவ்வளோ? Work function is 4 electron volt. அப்போ what is the kinetic energy? So h nu is equal to 5 plus KE max. So நான் supply பண்றது 9.5 electron volt. நம்மளோட work function 4 electron volt. அப்போ KE எவ்வளோப்பா? சார் work function ஓட இது அதிகம். அப்போ kinetic energy இருக்கும். Work function ஓட நம்ம supply பண்றது அதிகம். அப்போ kinetic energy இருக்கும். So answer is, what is the kinetic energy? Kinetic energy maximum is 9.5 minus 4, which is how much? 5.5 electron volt. Super. வேற level. வேற level. Did you all enjoy it? So shall we all move forward? Good question. This is superb. So this is what wave picture could not answer. Okay va? So wave picture பசங்களா இது ரொம்ப முக்கியம்டா. Wave picture could not explain few things of photoelectric effect. So photoelectric effectல நம்ம பார்த்த சில விஷயங்கள் wave pictureால it could not explain. முதலாவது kinetic energy does not depend on intensity. இல்லையா? நான் சொல்லி கொடுத்தேன்ல, the maximum kinetic energy does not depend on the intensity of the radiation. It depends on frequency. கரெக்டா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? So wave picture படி
இது தப்பு. வேவ் பிக்சர் படி இன்டென்சிட்டி ஏத்துனா உனக்கு கைனடிக் எனர்ஜியும் ஏறும். According to wave theory, the maximum kinetic energy should increase with intensity. ஆனா நம்ம படிச்சது அது கிடையாது. இல்லையா? நம்ம படிச்சது என்னது? Your maximum kinetic energy will not depend on என்னதுப்பா? எல்லாரும் டப்பு சொல்லுங்க. Will not depend on intensity. ஆனா wave theory படி it will depend. ஏன்னா ரீசன் படி the greater the intensity of radiation, the greater are amplitude of electric and magnetic field. According to wave theory, intensity அதிகமா இருந்தா the amplitude of electric and magnetic field will be higher. அப்போ energy transmitted should also be higher. ஆனா அது நடக்காதே. அதனால்தான் நம்ம wave theory cannot explain our photoelectric effect. ஓகேவா? ரெண்டாவது, the concept of threshold frequency, threshold energy should not exist. threshold கான்செப்டே இருக்க கூடாதுடா. ஏன்? ஏன்னா வேவ் தியரி படி நீ லைட் அடிச்சுக்கிட்டே இருந்தீனா ஸ்லோவா கொஞ்ச நேரம் கழிச்சு it will pass sufficient energy, அது அப்புறம் வெளியே வந்துடும். ஸோ வேவ் தியரி படி நான் ஸ்லோவா லைட் அடிச்சா அந்த லைட் போய் கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி கொடுத்து அந்த எலக்ட்ரானை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது, ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது அக்கார்டிங் டு வேவ் நேச்சர். ஆனா தப்பு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல நம்ம தான் படிக்கணுமே threshold frequency exists இல்லையா? So that's the problem. So according to wave nature, no matter what the frequency, என்னதான் frequency இருந்தாலும் a sufficiently intense radiation over time should be able to impart enough energy. ஸ்லோவா லைட் எனர்ஜி கொடுத்து வேவ் நேச்சர் படி அது எலக்ட்ரானை புடிங்கிட்டு வெளியே வந்துருமே. சோ அப்படி பார்த்தா threshold எனர்ஜின்னு எதுவுமே இருக்க கூடாதுல்ல. சோ அங்கெல்லாம் வேவ் நேச்சர் ஃபெயில்ஸ். அண்ட் we studied நம்ம photoelectric emissionல எக்ஸ்பெரிமெண்ட்ல படிச்சோம்ல, the photoelectric emission is instantaneous, 10 to the power minus 9 second. நீ லைட் அடிச்ச உடனே 10 to the power minus 9 secondsல அது வெளியே வரும். So it is instant இல்லையா? ஆனா வேவ் நேச்சர் படி it should take a lot of time. ஏன்னா வேவ் நேச்சர்ல நம்ம எனர்ஜி ஸ்லோவா லைட் வேவ் மாதிரி வந்து கொடுத்து ஸ்லோவா லைட் எனர்ஜி கொடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வரும். ஸோ அப்படி பார்த்தா வேவ் நேச்சர் படி எக்ஸ்பிளைன் பண்ணா, வேவ் நேச்சர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணா it should take a lot of time for photoelectric effect to happen. But that is not what we observe. எக்ஸ்பெரிமெண்ட்ல லைட் பட்டோன்னே வந்துடுது. அப்போ வேவ் நேச்சர் photoelectric எஃபெக்ட்டுக்கு செட் ஆகல. புரியுதா? So wave picture is unable to explain the most basic features of photoelectric emission. Masa, did you guys like it? Are you all clear? So now photons. So photons பத்தி பாத்துக்கோங்க. So கண்டிப்பா wave nature could not explain. அப்போ யார் explain பண்றா? Particle nature. Particle nature na light is made up of particles. Light is made up of photons. Okay. So in interaction of radiation with matter, radiation behaves as though it is made up of particles, and the particles pair என்னது? Photons. Photons on energy என்னது? h nu. Momentum என்னது? h nu by c. So photons have energy, photons have momentum, and all the photons of a light of particular frequency have the same energy. So எல்லா photonsக்கும் ஒரே energy, ஒரே momentum தான் இருக்கும் if they have same frequency. So photons which are the same frequency, same wavelength, they all have the same energy. Okay, great.
So photon energy is independent of intensity. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் நம்மளோட வேவ் நேச்சரையும் பார்ட்டிகல் நேச்சரையும் பிரிச்சு வைக்கிறது. ஓகே, என்ன பிரிச்சு வைக்கிறதுனா, வேவ் நேச்சர்ல your energy is dependent on intensity, வேவ் நேச்சர்ல. ஆனா இந்த பார்ட்டிகல் நேச்சர்ல your photon energy is not dependent on intensity. இன்டென்சிட்டினா நிறைய இன்டென்சிட்டினா நிறைய photons வருதுன்னு அர்த்தம். It does not mean energy is more. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்டென்சிட்டி அதிகம்னா நிறைய photons வருதுன்னு அர்த்தம், எனர்ஜி அதிகம்னு இல்ல. புரியுதா? Very good. Superb. Other photons are neutral and they are not deflected by electric and magnetic field. So photons are electrically neutral. They will not be deflected by electric or magnetic field. And photon particle collision la, the total energy and momentum is conserved. The number of photons may not be conserved because photons sometimes will be absorbed, they will be created. So that and all is properties of photons. You should remember these points. I hope all of you will do that. So yeah, we are almost done, pasangla. The last topic. Okay. So is enapa answer? The energy of a photon with wavelength lambda. What is that? What is that? Answer enadhu pa, romba easy ra dey. Correct ah solunga. So what is the energy of photon of wavelength lambda? So energy of photon is h nu. H nu can also be written as hc by lambda. Because we all know, right, for electromagnetic radiation, C is equal to nu lambda. So answer is option C. hc by lambda is the correct answer. Okay, option D is right. Super ba. Chapter khatam. Last 2-3 slides. So இப்போ நம்ம நாட்டாம வராரு. டேய் தமிழா, சண்டை போடாதீங்கடா. ஒருத்தன் லைட் வேவ்னு சொல்றான், ஒருத்தன் லைட் பார்ட்டிகல் சொல்றான். டேய் ப்ளீஸ் தா, சண்டை போடாதீங்க. ரெண்டு பேருமே கரெக்ட், ரெண்டு பேருமே ரைட். So light is a wave, light is a particle. Light has dual nature. இப்போ புரியுதா? சாப்டர் பேரு dual nature of matter and radiation. That's because light can behave in a dual manner. It can be a wave, it can be a particle. Through wave nature, you can explain diffraction, interference, polarization. எல்லாம் நீங்க படிச்சது வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல. polarization, diffraction, interference, இது எல்லாமே wave nature. particle nature, photoelectric effect, Compton effect, இதெல்லாம் நீங்க particle nature வச்சு explain பண்ணலாம். So both are right. So depending on the situation, you decide what to use. Photoelectric கேட்டா particle nature use பண்ணு, diffraction கேட்டா wave nature use பண்ணு. So depending on what is asked, depending on the situation, you need to use accordingly. Okay va? Are you all clear? So de Broglie said this is not just true for light, this is true for any particle, any material. Anything will exhibit duality. What is duality? Everybody has dual nature. Even us. We also have particle nature. We also have wave nature. It is just that our wave nature is very limited, very little, negligible. So he said every material also exhibits wave nature, and those waves are called matter waves. Matter waves nanadu, any material you take in life, it can exhibit duality. One is particle nature, another is wave nature. So the wave nature of the material is called matter waves. Okay va? So de Broglie said, "Dey, sanda poladinga, rendu perume correct." So light possesses both wave and particle nature. Similarly, matter means any object, anything you see, any material should also possess both nature, duality, that is light, that is particle as well as wave. The wave associated with material are called as matter waves. So de Broglie said the wavelength associated with matter
is lambda is equal to h by mv. So இது எவ்வளோ 6.626 into 10 to the power minus 34 divided by, so let's say we have a human being. Let's say you have a 60 kg human being and you are running with a velocity of 5 meter per second. So your wavelength will be very, very less. You can check it. இது எவ்வளோ வரும்? It will be very, very negligible. புரியுதா? Now do you understand why our matter waves are very, very less? That's why we don't exhibit much of wave nature. இப்போ புரியுதா? I hope you understood it. So this is called de Broglie wavelength. So the de Broglie wavelength for matter waves, the de Broglie wavelength for matter waves is h by mv, h by momentum. Planck's constant divided by momentum. That is your de Broglie wavelength. Okay, wow. So if you want for charged particles, you can use this formula. These are all derivations. We can easily do it. So kinetic energy of particle is half mv square. That is equal to charge into accelerating potential. Okay, charge into accelerating potential. That's formula. So from here you can derive what is mv and you can put it here. Okay. So இதெல்லாம் formula தெரியுமா? Should I help you? Should I help you derive this? Do you want me to do this? Please let me know, pasangla. Are you all clear? Everybody happy? Abhishek, thank you so much, Abhishek. Sir, AC எப்போ sir? ஒரு chapter முடிக்கலாம் சர்வேஷ், கவலைப்படாத. I will try to do every chapter. Okay. Derivation தேவையில்லை sir. But பசங்க ரொம்ப ஈஸி ராடி. இப்போ எப்படின்னா, see, kinetic energy is equal to half mv square. இல்லையா? அப்போ mv square equal to 2 times kinetic energy. இப்போ ரெண்டு சைடும் m மல்டிப்ளை பண்ணு. ரெண்டு சைடும் m மல்டிப்ளை பண்ணினா you will get this. அப்போ momentum square is 2m kinetic energy. அப்போ momentum is equal to root 2m energy. புரியுதா? So அதான் பண்ணிருக்கேன். h by momentum, h by mv. So h by momentum பதிலா they use root 2me. மாசா sir, வேற level sir. So on the here I can write the kinetic energy can also be given as charge into accelerating potential. Kinetic energy is also given as charge into accelerating potential. So in the kinetic energy பதிலா I can use charge into accelerating potential. அவ்வளவுதான்டா. ஓகேவா? சூப்பரா? Did you like it? I hope you enjoyed it. So இப்போ இதுல வந்து h தெரியும். h என்னது? 6.626 into 10 to the power minus 34 divided by mass of electron எவ்வளோ? Sir, electron mass வந்து 9.1 into 10 to the power minus 31 kg. Charge of electron வந்து 1.6 into 10 to the power minus 19 into potential, accelerating potential. So இதெல்லாம் simplify பண்ணினா you will get the wavelength of electron is some constant divided by root v. I think that is 12 point something, 12.22 or something. Okay, 12.227 okay, ஏதோ ஒன்று. Okay, so இதுல h constant எனக்கு தெரியும், mass of electron தெரியும், charge of electron தெரியும். So எல்லாம் substitute பண்ணினா வெறும் ஒரு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரூட் வி வரும். ஓகேவா? அதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணலாம். ஓகே, 12.27 by root v angstrom. So the wavelength of electron is inversely proportional to square root of the accelerating potential. The wavelength of electron is inversely proportional to the square root of accelerating potential. I hope you understood it. Okay. வெற்றிகரமாக ஒரு சாப்டரை முடிச்சாச்சு. ஸோ பசங்களா, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. Do share it to them. Okay, that will be the greatest help you are doing for me and that will motivate me to do well.
Okay, motivate me to do plenty of sessions for you guys. So மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் கூட்டு வாங்க. And I hope this will help many of you to do well in your board exam. Okay, so thank you so much. Love you all, pasangla. Now I'll go rest my voice. I'll be back tomorrow. Okay, great. Take care, guys. All the very best. And in the Telegram group join பண்ணிக்கோங்க. I will share all the PDF over here. And if you are new to this channel, make sure you subscribe, share it to all your friends, and bring them also, so that all of us will study together and have a great time. உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. ஸோ எல்லாரும் நம்ம வீடியோல லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. கமெண்ட்ஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சான்றத மறக்காம சொல்லுங்க. That will encourage me and make my day. Okay, thank you so much. Love you all. See you in the next one. Bye bye.